எல்லாம் உள்ள அல்லாஹ் ஜல்லிஷான் தலை போற்றப்பட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பிச்சோம். அன்பு சகோதரர்களே, கொஞ்சம் முன்னாடி வந்து அப்படி இந்த சந்தர்ப்பத்தில் இறைவனுக்கு நன்றி உள்ள அடியார்களாக மாறுவோம் என்ற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு தருவதற்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற உணர்வு நமக்கு அடிக்கடி வர வேண்டும். இந்த உணர்வு வராத பட்சத்தில் நாம் பெரும் குற்றவாளிகளாக மாறிடுவோம். அதனால நிஜமாக நம்முடைய வணக்க வழிபாடுகளில் நாம் ஈடுபடுற நேரம், தொழுகிற நேரம், நோன்பு பிடிக்கிற நேரம், எங்க கல்வும் சேர்ந்து அதை செய்யணும். இஸ்லாத்தை பொறுத்தளவுல இஸ்லாம் கல்வுக்கு ரொம்ப பெரிய ஒரு இடம் கொடுத்திருக்கு. நீ குர்ஆன் எடுத்து பாத்தீங்கன்னா சிந்திங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான். அதை விட உணர்வுகளுக்கு நிறைய குர்ஆன் இடம் கொடுத்திருக்கிறது நீங்க பாப்பீங்க. சிந்திங்கன்றான், சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களான்னு கேட்கிறான், அதெல்லாம் சொல்றான். அதையும் விட அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கூடுதலான ஒரு இடத்தை எங்க கொடுக்கிறான்னா உணர்வுகள், கோபம், பொறாமை, வைராக்கியம், மன்னிப்பு, இந்த விஷயங்களை எல்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா குர்ஆன் அதிகமா அதைத்தான் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதனால ஒரு மனிதனுடைய மனம் மாறணும். அவர் எவ்வளவு படிச்சிருக்கிறாரு, எவ்வளவு இபாதத்து செய்கிறாரு, இது எல்லாத்தையும் விட இஸ்லாம் என்ன பார்க்குதுன்னா அவருடைய பண்பை இஸ்லாம் பார்க்குது. அவருடைய மனம் எப்படி இருக்குது, மன்னிக்க முடியுமா, நன்றி செலுத்துபவரா இவரு, இறக்க முடியவரா, என்ன குணங்கள் இருக்குது, இந்த அழகான பண்புகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மிடம் எதிர்பார்க்கிறோம். அதனால முதல் விஷயம் என்னன்னா, ஒருவர் குர்ஆனை திரும்ப திரும்ப படிக்கிற நேரம், ஓதுற நேரம், தீனை படிக்கிற நேரம் அவருக்குள்ள இந்த மாற்றம் வரணும். அப்படி இல்லை என்று சொன்னால் அவர் படித்தவர், அறிஞர், அவருக்கு இந்த உலகத்தில் படிச்சவங்க கொடுப்பாங்க, ஆனால் அவர் உண்மையான மார்க்கம் உள்ள மனிதன் இல்லை என்பது நீங்க புரியணும். அதுல ஒரு அம்சத்தை தான் குர்ஆன் திரும்ப பேசுது, ஷுக்ர், இறைவனுக்கு நன்றி செலுத்துதல். நன்றி செலுத்துறது என்பது நம்முடைய கல்வால செய்யக்கூடிய ஒன்று. உணர்வு வந்து மனசில் வைக்கணும். ஒரு ஆள் உங்களுக்கு உதவி செஞ்சுட்டான்னு வைங்களேன், உதவி செஞ்சவருக்கு ஒரு சந்தர்ப்பம் வருது, அவருக்கு நீங்க உதவி செய்ய, சந்தர்ப்பத்தை பார்த்து எனக்கு செஞ்சவரே, நான் துடிக்கிற நேரம் எனக்கு உதவி செஞ்சவரே, நீங்க அந்த சந்தர்ப்பத்தை பார்த்து அந்த நேரத்தில் உதவி செஞ்சா ஒரு நன்றி உள்ள ஒரு ஆள். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் வந்து அவருக்கு நான் செஞ்சேன், இன்னைக்கு எனக்கு தேவைப்படுற நேரம் தேடி வந்தாரு பாருங்க. ஒரு சகோதரர் எனக்கு சொன்னார், ஆரம்பத்தில் ஒரு பிசினஸ் செய்யறதுக்கு ஒரு சகோதரருக்கு வழிகாட்டிட்டார். வழிகாட்டி இப்படிதான் செய்யணும் என்று அவரோட இருந்து செஞ்சதுக்கு பிறகு நேர்மையான நியாயமான முறையில் அவருக்கு ஒரு பிசினஸ், இவர் வேற பிரிச்சுட்டார். இதெல்லாம் நடந்து ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு பிறகு யார் அந்த அவருக்கு பிசினஸ் காட்டி கொடுத்தாரோ அவர் விழுந்துட்டார். பல கோடிகள் அவருக்கு ஏமாற்றப்பட்டுச்சு. ஏமாற்றப்பட்டால் அந்த மெசேஜ் கேள்விப்பட்ட உடனே ஆரம்பத்தில் இவருக்கு சொல்லிக் கொடுத்தாரு, இப்படிதான் பிசினஸ் பண்ணணும், கூட்டி போய் வெளிநாடுகளுக்கு கூட்டி போய் காட்டினாரு. வீட்டுக்கு வந்து உட்கார்ந்து, இது ஏன் சார்பில் 40 லட்சம் வச்சுக்கோங்க, நீங்க இந்த கடனை அடைங்க. அந்த நேரம் வந்து இது நன்றி என்று சொல்றது, வேற ஒன்றும் இல்லை. 2 பேரும் பிசினஸ் பண்ணினாங்க, அழகான முறையில் நடந்தாங்க. இவர் வழி காட்டினார். அந்த சகோதரனுக்கு சொல்றார், இந்த மாதிரி அவசரமா வீட்டுக்கு வந்து இதெல்லாம் திரும்ப தர வேணாம், இதை நீங்க வச்சுக்கோங்க, உங்களால் முடியுமான அளவுக்கு இதுல நீங்க அந்த விஷயத்தை முடிச்சிருங்க. இது மனிதன் இயல்பிலே ஒரு நல்ல மனிதனாக இருந்தால் நன்றி உணர்வு என்பது அவனுக்குள்ள இருக்கு. இஸ்லாத்தை பொறுத்தளவில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்றாங்கன்னா, இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று ஒரு தனி பாடம் இருக்கு. நாம் நன்றி உடையவர்களா, ரமலான் முடிய ஒலி துக்கப்பிருவாக அலாமா ஹதாக்கும் ஒல அல்லக்கும் தஷ்குரூன். 30 நாள் முடிச்சிட்டோம், 29 நாள் முடிக்கிறோம். முடிச்ச உடனே அல்லாஹ் சொல்றான், எதுக்கு பெருநாள் தெரியுமா? அல்லாஹ் உங்களை நேர்வழிப்படுத்தியதுக்கு, அவனை நீங்கள் பெருமைப்படுத்துவதற்கு. அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் அக்பர் சொல்றதுக்கும் நீங்க நன்றி உடையவனாக இருக்கிறதுக்கும். என்னையா 29 நாள் பட்டியலில் இருந்தேன், இதுக்கு என்ன நன்றி கேட்க கூடாது. 29 நாள் கஷ்டப்பட்டேன், பகல் நேரத்தில் துட்டிச்சு போயிருந்தேன், இதுக்கு எப்படி இறைவன் நன்றி செலுத்துறது? ஒன்று கிடைச்சாதானே நன்றி செலுத்தலாம். ஏதாவது ஒன்று எங்களுக்கு கிடைச்சாதான் நன்றி செலுத்தலாம். நாங்க வாடி வதங்கி நின்றா அது என்ன நன்றி செலுத்துறதுன்னு ஒரு ஆள் கேட்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ட்ரைனிங் கல்புக்கு கொடுத்தான். மனதுக்கு வந்துச்சு ஒரு பக்குவம், இறைவனோட ஒரு தொடர்பு, இரவெல்லாம் நின்று வணங்கணும் என்ற உணர்வு. இறைவனோடு நாம் நெருங்கி விட்டோம், ஷைத்தான் இப்லீஸ் எடுத்து பிடிச்சு கட்டி நீங்க வணங்குப்பா என்று அல்லாஹ் தந்தார். அதனால்தான் அந்த இரவுகளில் நின்றோம். ஷவ்வால் தலைப்புறையை கண்ட பிறகு நமக்கு நிறைய பேருக்கு லைலத்துல் கத்ர் அடைஞ்சிட்டோம், நிறைய கஷ்டப்பட்டுட்டோம், இப்ப கொஞ்சம் ஓய்வு எடுப்போம். அப்படி சிலர்கள் இப்ப பாவ மன்னிப்பு தான் கிடைச்சிட்டு கடைசி 10 எப்படி அடைஞ்சிருப்போம், மிஸ் பண்ணல.
இத்தனை வருஷம் 1000 மாதங்களை விட சிறந்த இரவுண்டா ஒரு மாசத்துக்காவது ஃப்ரீயா இருக்கும்னு சில பேர் நினைப்பாங்க. சில பேர் நினைப்பாங்க ரமலானே நம்ம அடையல, இதுக்கு மேல என்ன ஒரு இபாதத்தின் தேவை செய்தா அப்படி ஒண்ணு கொடுப்பான். இப்ப என்னன்னா ஒரு அடையாள பொறுத்த ரமலான் முடிந்து வருகிற நேரம், ஷவ்வால் முதல் குறையில அவருடைய கல்வி எப்படி இருக்கணும், யாரும் இந்த ரமலான நீ தந்தியா அல்லாஹ், உலகத்தோடு எங்க எப்படியோ இருந்தங்களே கொண்டு வந்து பள்ளியோட சேர்த்தியா அல்லாஹ், உன்னை நினைத்து பார்ப்பதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்தியா அல்லாஹ், தௌபா செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்தியா அல்லாஹ். இந்த உணர்வு வருகிற நேரம் நன்றி செலுத்துதல் என்ற ஒரு அடியானுக்கு வரும். நல்ல கவனமா புரியுங்க. ஏதோ சும்மா வந்து தக்பீரை கட்டி சுஜூதுக்கு போய் எழும்பிட்டோம்னா அது தொழுகதான். ஆனா கல்பு தொழல் அர்த்தம். உடம்பு தொழல் இருக்குது, கல்பு தொழல்ல. சஜதாவோட தலையை கீழே வைக்கிற நேரமே யாரும் சரணாகதி அடைஞ்சிட்ட யா அல்லாஹ். இந்த தொழுகையை பொறுத்தளவுல இதுதான் நன்றி செலுத்துறதுக்குரிய மெயின் இடம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு மனுஷன் எதுக்கு தொழுவான்? அல்லாஹ் கடமையாக்குனது தொழுவான், கடமையாக்குனது சுட்டி. ரெண்டாவது என்ன, தன்னுடைய பாவ மன்னிப்பு கிடைக்கணும் என்பதற்கு தொழுவான். இப்படி ஒவ்வொன்று இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுல நின்று தொழுவாங்க. ஆயிஷா நான் சொல்ற பாதத்தை பார்த்தா வெடிக்கிற அளவுக்கு பாதம் வீங்குது. பாதம் அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் நின்றிருக்கிறாங்க, அறியாமலே நிற்கிறாங்க. அவங்களுக்கு நின்றது தெரியல. இறைவனோடு அவர்கள் தன்னுடைய கல்வை பறி கொடுத்து நிற்கிறாங்க. அப்படி நின்றா எத்தனை நபர் நிக்கிறன்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு, அதாவது அந்த அளவுக்கு கல்வை பறி கொடுத்து நிற்கிறாங்க. அப்ப ஆயிஷா ஒரு கேள்வி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிச்சதா சொல்றாங்க. சூரா ஃபத்ஹ் வர்ற நேரத்துல அல்லாஹ் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார், நபியே உங்க பாவத்தெல்லாம் டிலீட் பண்ணியாச்சு, உங்க லிஸ்ட் எடுத்து பார்த்தா பாவம் வராது, செஞ்ச பாவங்களை எல்லாம் உசுர, அதாவது அல்லாஹ் சொன்னா சூரா ஃபத்ஹ்ல உங்க முன் செய்த பாவங்கள் பின்னாடி செய்ய இருக்கிற பாவங்கள் அத்தனையும் டிலீட், எல்லாமே உங்களுக்கு என்ன செஞ்சாச்சு, அழிச்சாச்சு. ஆயிஷா நான் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அப்ப அல்லாஹ் சொல்றான் தானே உங்க எல்லா பாவத்தையும் மன்னிச்சது பிறகு எதுக்கு நீங்க இவ்வளவு நேரம் நிக்கணும்? தொழுங்க. அப்ப தொழ வேணாம்னு சொல்லல, இவ்வளவு நேரம் நிக்கணுமா? ஒவ்வொரு இரவிலும் வீட்டுல பாக்குறது ஆயிஷா நான் கேட்கிறாங்க. இது ஒரு இரவுல நடக்கல, 2 இரவுல நடக்கல, பெரும்பாலான ஒன்றை தொடங்கினால் தொடராக செய்வார்கள். அதனாலதான் ஒரு சஹாபிக்கு சொல்லிக் கொடுக்காங்க ரசூலுல்லாஹ், வைக்கல் அதுவமா வைக்கல்ல, ஒன்றை கொஞ்சமாக இருந்தாலும் தொடர்ந்து செய்ய, தொடர்ந்து வரணும். அது 2 ரக்காத் தொழுறீங்களா, 2 ரக்காத் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு இந்த கேள்வியை கேட்கிறாங்க, எதுக்கு யார் சொல்ல இவ்வளவு நேரம்? ஏன்னா சுருக்கமா மத்தவங்களுக்கு தொழலாம். பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து தொழ வேணாம்னு புரியக்கூடாது, இல்ல தொழுவுங்க, இப்படி எல்லாம் கால் வைக்கணுமா யார சொல்லலாம், இவ்வளவு நேரம் நிக்கணுமா இந்த மாதிரி கேட்கிறாங்க. பெருமானார் கொடுத்த பதில் மிகவும் ஆச்சரியமான பதில். ஒரு மூமினுடைய கல்வி தொழுது இருந்தால் இதுதான் பதில். என்ன கொடுத்தாங்க தெரியுமா? எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டாமா? இதுல உள்ள பாயிண்ட் என்னன்னா, நீங்க மனைவிமார்கள் பெண்கள் இருக்கிறீங்க, ஆண்கள், கடவுள் மனைவி பேசுற நேரம் என்றைக்காவது ஒரு ஹஸ்பண்ட் மனைவி கிட்ட சொல்லிருப்பாங்களா நான் அடிமை என்று? என்றைக்காவது நீங்க பேசுறது? உங்க வாழ்க்கையில இத்தனை வருஷம் வாழ்ந்திருப்பீங்க, 30 வருஷம் 40 வருஷம் 20 வருஷம் வாழ்ந்திருப்பீங்க, நான் அடிமை என்று எத்தனை பேர் பேசிருப்பீங்க? ரசூலுல்லாஹ் என்ன சொல்லலாம், ஆயிஷா நான் நன்றி உள்ள மனுஷனா இருக்க வேண்டாமா? இதான் எங்க டோன். பொதுவா நாங்க என்ன பேசுறது, நான் நல்ல மனுஷனா இருக்க விட மாட்டீங்களா, நான் நன்றி செலுத்துற மனுஷனா இருக்க விட மாட்டீங்களா? பொதுவா அடிமை என்ற விஷயத்தை நம்ம பயன்படுத்த மாட்டோம். ஒரு சகோதரர் கத்தார் சவுதியில் இருந்தா அந்த கத்தார் கோல் அடிச்சார், அதாவது கோல் அடிச்சிருக்கு, அழுதார், கவலைப்பட்டார். சவுதியில் இருந்து நான் என்ன செஞ்சேன் அவர் சொல்றாரு, அதாவது நாங்க இங்க ரொம்ப கஷ்டப்படுறோம், ரோட்ல நடந்து போவோம், இடைக்கிட ஃப்ரிட்ஜ் மாதிரி வச்சிருப்பாங்க, அதுல மிஞ்ச சாப்பாடு போட்டு போயிருவாங்க, அதை எடுத்துட்டு வந்து ரூம்ல எடுத்து வந்து சூடு காட்டி சாப்பிட்டு சல்லிய மீதம் பிடிச்சி மனைவிக்கு பிள்ளைக்கு அனுப்பி வைப்போம். ஒரு நாள் என் வைஃப் கோல் எடுத்து கேட்கிறா, நான் சில விஷயங்கள் சொல்றேன், இப்படி போகாதீங்க, இந்த திருமணங்களை கலந்து கொள்ளாதீங்க, அது சொந்தமா இருந்தாலும் பிள்ளை நான் சொல்லிக் கொடுக்கிறேன். அவன் எனக்கு ரிட்டர்ன் கேட்கிறா, நானும் உங்க அடிமையான்னு கேட்கிறேன், நான் இன்னும் உங்க அடிமையான்னு கேட்கிறேன். சாதாரண அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த ஒரு வார்த்தை அவர் அட வச்சிட்டு, அந்த ஒரு வார்த்தை இப்படி பேசுறாங்களே, அதாவது நான் உங்க அடிமையான்னு கேட்டது. நான் என்ன சொல்ல வரேன்டா, யாரும் அடிமையாக இருக்க விரும்ப மாட்டாங்க. உங்க இன்றைக்குள்ள சாதாரண யுவதிகள், இளைஞர்கள் இன்றைக்கு அவங்களுக்கு ஒரு மென்டலி ஒரு விஷயம் கொடுக்குறாங்க, இந்த சோசியல் மீடியால மற்ற விஷயங்கள்ல. பைனான்சியல் ஃப்ரீடம் என்ன வேணுமா, அதாவது பொருளாதாரத்தில் சுதந்திரம் வேணுமா? ஹஸ்பண்டுக்கு டிபெண்டா இருக்காதீங்க. ஐரோப்பால இன்னைக்கு ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன வந்துச்சோ, அவங்க என்ன சொல்றாங்க, பைனான்சியல் ஃப்ரீடம். நீங்க அவர்கிட்ட போய் ஒரு ஹேண்ட்பேக் கேட்கறத வெக்கமா இல்லையா?
எத்தனை நாளைக்கு கேட்கறது? வெக்கமே இல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். ஹைரார்கி இன்றைக்கு கம்பெனில மேல ஒரு ஆள் இருப்பாரு, அதுக்கு கீழே ஒரு ஆள் இருப்பாரு, அதுக்கு கீழே ஒரு ஆள் இருப்பாரு, கீழே செக்யூரிட்டி கார்டு நிற்பாரு. ஜிஎம்க்கு கீழே சிஇஓ பசங்க மேல இருந்தா சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர், அதுக்கு கீழே ஒரு மேனேஜர், இப்படி வரும். இவர் போய் அவர்கிட்ட தான் கேட்கணும், இதுக்கு வெக்கப்பட ஒன்றும் இல்ல. இன்றைக்கு என்னன்னா பெண்கள் நினைக்கிறாங்களா அவர்கிட்ட போய் கேட்கிறது, அவர் எங்களை இன்சல்ட் பண்றாரு. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபுக்குள்ள என்ன இன்சல்ட்? நான் என்ன உங்கள்கிட்ட கேட்கிறேன்டா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனிதன் பைனான்சியல் ஃப்ரீடம் வேணுமா, அவங்க விரும்பின மாதிரி வாழணுமா, அதுக்கு அவங்க ரோட்டில் இறங்கணுமா, அவங்க உழைக்கணுமா, அப்பதான் எனக்கு சுதந்திரமா வாழ முடியும் என்ற ஒரு தத்துவத்தை அமெரிக்கர்கள், ஐரோப்பியர்கள் அவர்கள் நாட்டில் என்ன ஏற்பட்டிருக்கு அதே தத்துவத்தை கலக்கிறாங்க. அதனாலதான் நிறைய டிவோர்ஸ், எக்கச்சக்கமா டிவோர்ஸ் ஆகுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாரும் அடிமையா இருக்க விருப்பம் இல்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நாங்க ஷஹாதத் சொல்ல போகல மணிக்கண்ட என்னைக்காவது பயன்படுத்திருக்கிறோமா? ரசூலுல்லாஹ் உண்மையா ஒரு அரசர், மதீனாவுல அவர் ராஜா, மதீனாவுல அவர் தான் ஜனாதிபதி. ஆனா ரசூலுல்லாஹ் எனக்கு எப்பயும் அரசர் என்று சொல்லுங்க சொல்லவே இல்லை. பெருமானார் எப்பயும் அபுது என்ற வாழ்க்கையை விரும்பினாங்க. தன் மனைவியோட பேசுற நேரம் தான் அடிமை என்றா மனைவி திரும்ப அடிமை என்று தான் சொல்லுவாங்க. அதனால அப்துஹு வ ரசூலுஹு என்ற ரசூலுல்லாஹ்வுக்கு என்னைக்கு மலிக் என்று சொல்லல, ராஜா என்று சொல்லல. பெருமானார் விரும்பினது எனக்கு அடிமை என்றுங்க. அவன் அடிமை என்றாலே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கவனமா நீங்க பாத்தீங்கன்னா அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியானா இருக்க கூடாதா? அடியானா எப்படி கேட்கிறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அஃபலா அகுன அப்தன் ஷக்கூரா, ஆயிஷா சுக்குர் செய்யக்கூடிய அடிமையாக அல்லாஹ்வுக்கு நான் இருக்க கூடாதா? என்ன உணர்வு தெரியுமா? ஒரு தொழுகையாளி தன்னை அடிமை என்று ஃபீல் பண்ணுவார். தன் ரப்பிடம் தனக்கு இன்னைக்கு கிடைச்ச ரிஸ்க்கு அடிமையாக இருந்த எஜமானன் ஒன்று தந்தா என்ன ஆகும் சொல்றீங்க? முகம் மலர்ந்துரும். எஜமானன் கூப்பிடுறாரு அடிமை நமக்கு தெரியுமா? அடிமை என்றா சகோதரர்களே, பிலால் இப்னு ரபா ரலியல்லாஹு எடுத்து நமக்கு உதாரணத்துக்காக அடிமை என்ன, இன்னைக்கு நீங்க வீட்டுல வாஷிங் மெஷின் வச்சிருக்கீங்க பாருங்க, இது குசுரி இருந்தா இது அடிமை. ஏனென்றா மனிதனை கொண்டு வந்து சந்தைகளை விற்பாங்க. அபசிகள், அந்த கருப்பு கருப்பர்கள் வருவாங்க, அவங்க புடிச்சிட்டு வந்து சந்தையில வைப்பாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை வித்தாங்க பாருங்க, வச்சா விலை பேசுவாங்க. எவ்வளவு? 1000 தாங்க. எத்தனை திருகம்? இவ்வளவு தீனாரும் விலை பேசுவாங்க. விலை பேசி கொண்டு வந்து ஒரு வித்துட்டாங்க வைங்க, வாங்கிட்டு போனவர் என்ன சொல்லுவாருன்னா, இப்ப நீங்க ஏண்டன் என்ன அர்த்தம்? 12 அவர் தான் வேலை செய்யணுமா? லேபர் கோர்ட்டுக்கு போகலாமா? லேபர் எல்லாம் வருமா? அதெல்லாம் ஒண்ணும் வராது. கேட்கறதுக்கு போலீஸ் யாராவது இருக்கிறாங்களா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஏதோ ஜெயில் வச்சிருக்கிறாங்களா? அப்படி ஒரு சட்டமே இல்ல. கைது பண்ணுவாங்களா? அப்படி ஒண்ணுமே இல்ல. கொண்டு வந்த அடிமைய அடிச்சாலும் எவனும் கேட்க கூடாது, மிதிச்சாலும் எவனும் கேட்க கூடாது. 18 அவர் வேலை செய்ய விட்டாலும் யாரும் கேட்க கூடாது. நீ வேலையே செஞ்சுட்டு இருந்தாலும் யாரும் பேசக்கூடாது. ஒரு உரிமையும் இல்லை. ஒரு மனிதனை கொண்டு வந்து வித்துட்டு எந்த உரிமையும் இல்லாமல் ஆக்குறதுக்கு பேர் அடிமை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிலால் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் நேசிக்கிறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? அடிமை விடுதலை செய்துட்டு விட்டு ரசூலுல்லாஹ் மறக்கல. பிலால் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் மௌத்தான உடனே அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்துக்கு பிறகு ரவுதாவை கடந்து போக முடியாம இருந்தாங்க. போய் அபூபக்கர் சித்திக் அவர்கிட்ட கேட்டாங்க, அமீருல் முஃமினீன் என்ன மதீனாவுல அனுப்பிடுங்கன்றாங்க. அவங்க அசான் சொல்ல ஏலான்ட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு பிறகு அசான் சொல்வதை நிப்பாட்டி விட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய முஅஸ்ஸின் அதான் சொல்றோம், வெளியே என்ன அனுப்புங்கன்றாங்க. அந்த கலீஃபா அவர் அனுப்பல. உமர் பின் கத்தாபிடம் வந்து சொன்னார், 2 வருஷத்துக்கு அப்புறம் அபூபக்கர் மௌத்தாயிட்டாங்க ரலியல்லாஹு அன்ஹு, எனக்கு ரசூலுல்லாஹ் இல்லாத மதீனாவுல இருக்க கஷ்டம் என்றார்கள். அவ்வளவு பெரிய நேசம் அல்லாஹ்வுடைய இந்தியாவில். நீங்க வரலாறை படித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும் அவர் வைத்த நேசம் எப்படிப்பட்ட நேசம். ஏன் அந்த நேசம் தெரியுமா? எந்த ஒன்று இல்லாத ஒரு மனுஷன். அடிமைண்டா என்ன அர்த்தம்? அவனை பிடிச்சு உங்களுக்கு தெரியும், உமையா பிடிச்சு மிதிச்சு அடிக்கிற நேரம் பாலைவனத்து மண்ல இந்த வெயில்ல தார் ரோட்ல செருப்பு இல்லாம நடங்க, எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அந்த மணல்ல போய் அந்த வெந்து போற அளவுக்கு முட்டையை போட்டு பொறிச்சிடலாம். அப்படிப்பட்ட சூடு நேரம், பரட்டுற நேரம், அந்த கல்வில இருந்து வந்தது அஹத், அந்த ஒருவன். அவன் நின்றான். அஹத் நிற்கிற நேரம் அவர் அடிமை மீட்கப்பட்டார். பணம் கொடுத்து அபூபக்கர் சித்திக் வாங்கினார். வாங்கினவரை எந்த லெவல்ல வைக்கணும்? ஒரே ஒரு தடவை உங்களுக்கு தெரியும். அதாவது அபூதல் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்லிட்டாங்க, அதாவது கருப்பியின் மகனே இப்னு சௌதான்டான், கருப்பியின் மகன்ட்டாங்க. ரசூலுல்லாஹ் போய் சொல்லிட்டாங்க, யாரு சொல்லலாம், எனக்கு கருப்பிட மகன்ட்டாங்க. கொஞ்சம் கோவம் வந்த நேரம் அவரை கூப்பிட்டுட்டு, நீங்க ஜாஹிலியத்து பண்புல நிக்கிறீங்களேன்னு சொன்ன உடனே அபூதல் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க, அதாவது என்ன சொல்லணும் கோபத்துல, வரலாறு மறந்துட்டீங்களோ, என்னையே பேர் சொன்னீங்க, நீங்க யாரு தெரியுமா? நீங்க யாரு? எப்படிப்பட்ட ஆள்? உங்களுக்கு ஆன்மா இருக்கிறா அப்படின்னு பேசணும். வந்து சொன்னார், கன்னத்தை வைத்து
பிலால் என் கண்ணத்தை இந்த காலால் மிதிக்கும் வரைக்கும் நான் கலையை தூக்க மாட்டேன். மிதிங்க, நான் செஞ்சது தப்பு அப்படின்றார். எந்த இடத்துல அடிமையை கொண்டு வந்து வைக்கப்பட்டதுனாலதான் ரசூலுல்லாஹ்வோட பாசம். அந்த அடிமை விடுதலை செய்த ஒரு ஆளை நீங்க போய் பார்த்தீங்கன்னா விளங்கும் எஜமானனை எப்படி கௌரவப்படுத்துவார். ஆனா அதுக்கு அடுத்த பக்கம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்கா வெற்றி நேரம், அரபிகள் சூழ்ந்து நிக்கிற நேரம், பெருமாள் தன்னுடைய விரல்களை உயர்த்தி உயர்த்தி ஒருவரை தேடுறாங்க. சாதாரணமா ஒரு பெரிய ஆள் ஜனாதிபதி ஆனா அவருக்கு சின்னதா வேலை செஞ்சிருப்பான். ஊர்ல ஒரு ஆள் ஏதோ ஒரு போஸ்டர், இன்னைக்கு பொலிட்டிக்கலா பேச விருப்பம் இல்ல, இது சாக்கடை. என்ன ஊமைக்கு சொல்றேன், எவனாவது ஒருத்த உசுரன் இருப்பான், இவன் வந்தாதான் அவன் கணக்கிலே எடுக்க மாட்டான். அவனோட உள்ள நண்பர்களும் பிரபுகளும் அவன் ஸ்டேட்டஸ்ல உள்ள ஆளே பார்ப்பான். பெருமாள் ஃபத்ஹு மக்கா, அரபுகள் யாரை விரட்டினார்களோ அந்த அரபுகள் அத்தனை பேரும் ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ற வைபவம், பெருமானாரை கௌரவிக்கிற வைபவம், காத்தமுல் அன்பியா தன்னுடைய நபித்துவத்தை, அதாவது அந்த காபத்துல்லாஹ்வை வெற்றி கொள்கிற நேரம் கையில கொடுக்கப்பட்டிருக்கிற திறப்பு. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் கண்ணு தெரிகிற தூரத்தை தாண்டி மக்கள் நிற்கிறார்கள். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் நிற்கிறார்கள். இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் யாரை தேடினார்கள் தெரியுமா? காலை விரலை உயர்த்தி உயர்த்தி ரசூலுல்லாஹ்வுடைய முஅஸ்ஸினை தேடினார். ஐன பிலால், பிலால் எங்கே என்று கேட்டார். அவ்வளவு பிரமுகர்களும் பார்க்க ரசூலுல்லாஹ் பிலாலை ஏற்றினார்கள். அஸான் சொல்லுகிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அரபுகள் வரலாறிலே இது பார்க்கிறார். அவர்கள்ட்ட கருப்பு வெள்ளையர் என்பது ஆழமா ஊடிச்சு. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு முக்கியத்துவம் மிக்க ஹஜ்ஜத்துல் விதால பெருமாள் கொஞ்ச நேரம் தான் பேசுறாங்க. அதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி உரை. மக்கள் பெரும் திரளாக இந்த 82 நாட்களுக்கு முன்னாடி மரணிக்கு அந்த உரையை நீங்க புடிச்சு பாத்தீங்கன்னா பெருமாள் என்ன சொன்னாங்க? கருப்பர் வெள்ளையர் வித்தியாசம் இல்லை, அரபி அஜமி வித்தியாசம் இல்லை, என் காலுக்கு கீழ் போட்டு மிதிக்கிறேன் என்ன. என்ன கொள்கையை கொண்டு வந்திருப்பாங்க? கடைசி உரை இப்படி பேசுறதா இருந்தா கடைசி உரையில நீங்க எனக்கு எல்லாமே ஒன்றுதான். அந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொண்டாந்து அந்த ஸ்டேஜ்ல வச்சனாலதான் அவருக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ரவுடாவை தாண்டி போகலாம் இருந்துச்சு, அந்த இடத்தை கடந்து போகலாம் இருந்துச்சு. அவருக்கு ரசூலுல்லாஹ் ஞாபகம் வந்து கொண்டே இருந்தது. அவர் கேட்டார், எனக்கு மதீனாவில் இருந்து வெளியே போக இடம் தாங்கன்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் அவர்கள் ஒற்றுமையா நின்றவர்கள் யாரையும் விட மாட்டார். இல்லை என்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் இதை எடுத்து சொன்னது ஒரு அடிமை என்ற ஃபீலிங் உங்களுக்கு வந்தால் எஜமானன் யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த எஜமானர்கள் இதுக்கு முன்னாடி உள்ளவன் அடிச்சு தவத்து உதச்சு மிதிச்சு எல்லாம் பண்ணான். இந்த பக்கத்துல வந்து விடுதலை செஞ்ச உடனேயே அந்த பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய அந்த இதை காட்டின விதம், அவரோடு இவர்கள் நடந்தார்களே, இதே மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா எங்களுக்கு நாம் அடிமை, ரப்பு எஜமானன். இந்த உணர்வு வர்ற நேரம், இன்றைக்கு நீங்க உங்க பிள்ளை எல்லாம் பகல்ல சாப்பிடுற நேரம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நன்றி செலுத்தணும் என்ற உணர்வு வரும். அல்லாஹ் அந்த நேரத்தில் உங்க கல்வி அது வந்த உடனே நீங்க தொழுகைக்கு வந்தால் உங்க கல்வி பூரிப்படை. இதுதான் கல்வால தொழுகிறது என்று அர்த்தம். உடம்பால தொழலாம் பேசுற நான் எல்லா நேரமும் கல்வால தொழுது நினைச்சிடாதீங்க. எல்லாருக்கும் கஷ்டம், பெரிய ஒரு போராட்டத்தில் நிற்கிறோம் இப்லீஸோட. ஒரு நேரம் தொழுவோம், ஒரு நேரம் அவன் வந்து குழப்பி விட்டுருவான். ஆனால் கல்வை பதமாக்கணும் என்ற உணர்வோடு சொல்கிறேன். கல்வி தொழணும், நன்றி செலுத்த. இன்றைக்கு நீ பசியில் போட்ட ஒரு வீட்டுக்கு போய் பாப்பீங்க, படுத்த படுக்கையோடு நிற்பார். ஒரு சகோதரரை பார்க்க அல்லாஹ்வுடைய வல்லாஹி இந்த கொள்கைக்காக வேண்டி கஷ்டப்பட்டு ஒரு சகோதரர், அந்த சகோதரர் தடவை எனக்கு போன் போடுறார். கால் போட்டு கேட்கிறாரு, எங்க ஊருக்கு பயானுக்கு வரலாமான்னு. உண்மையா அவருக்கு கிட்னி ஃபெயிலியர், படுத்த படுக்கையில. அன்றைக்கு எனக்கு பல நிகழ்ச்சிகள். அடுத்த நாள் தூரத்துல, அது கொரோனா டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஊரு. அடுத்த நாள் எனக்கு ட்ரிங்கோல் கினியால் இந்த நிகழ்ச்சி. சரி, ஆனால் அவர் கேட்ட விதத்துல எனக்கு 7ஆம் என்றே சொல்லல, அவ்வளவு டைட் ஷெட்யூல். சரி என்று சொல்லி நான் சரி என்றேன். ஆனால் நான் எதிர்பார்க்கல, வாய்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆனால் நான் பயானுக்கு போய் பார்த்தால் வல்லாஹி என்னுடைய உடம்பு முழுக்க வீங்கி, இந்த பக்கத்தில் உள்ளவருக்கு அடுத்த பக்கம் சாய இயலாம இருந்துச்சு. அந்த நேரத்துல அவர் போன் போட்டு அவர் என்ன சொன்னாரண்டா, பயான் வேணும் எங்க ஊருக்கு என்று கேட்டா, சுப்ஹானல்லாஹ், எத்தனை பேருக்கு அல்லாஹ் உடம்புல ராகத்தை தந்திருக்கிறான், திடகாத்திரத்தை தந்திருக்கிறான். நான் அசந்து போய்விட்டவருக்கு சொன்னேன், நீங்க கூப்பிட்டா நான் வராம இருந்தா நாப்பாவி என்று. ஏனென்றால் உங்களை இந்த நிலைமையில உங்க உணர்வை பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ். அதுக்கு ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி, அண்மையில ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி திரும்ப பயானை கூப்பிட்டார். திரும்ப போனேன். அவர் கொஞ்சம் உடம்பு இறங்கிருச்சு. ஆனால் இன்னும் அவ்வளவுதான். அவரை தூக்கி கொண்டு வந்து பள்ளியிலே வைத்தார். அவர் பயான் கேட்கணும் என்று பள்ளிக்கு வந்திருந்தார். நான் அசந்து போய்விட்டேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். உடம்புக்கு ஆரோக்கியத்தை தருகிற நேரம், ரப்புக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக நிற்கிற நேரம்.
நாம் படுத்த படுக்கையில் அல்லாஹ் எங்களை போட்டார். அவரோட கொஞ்ச நேரம் பேசணும், எவ்வளவு செலவென்று கேட்டேன். என்னென்று கேட்டேன்? சுப்ஹானல்லாஹ், நான் அவருக்கு சொன்னேன், நீங்க வாழுகிற நேரம் அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு ரிஸ்கை தந்தானோ, நீங்க படுத்த படுக்கையா 2 வருஷமா நிக்கிறீங்க, உங்க வீட்டுக்கு ரிஸ்க் வருகிறதா இல்லையா? அல்லாஹ் ரஸாக் தருகிறார், அல்லாஹ் தந்தாருங்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். சில வேளை நாம் உணர்ந்தோம், என்னப்பா சாப்பாடு, எப்படி பசியில நிற்கிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ரசூலுல்லாஹ், உமர் பின் கத்தாப், உங்களுக்கு தெரியும். ஒரு தடவை அபூபக்கர் வெளியே வர்றாங்க, ரசூலுல்லாஹ் வெளியே வர்றாங்க. வந்தா மீட் பண்றாங்க, என்னப்பா வெளியே அப்படின்னு கேட்கிறாங்க. என்ன சொல்லி கொள்றாங்க? பசி, அதனாலதான் வெளியே வந்து. அவரும் சத்தியம் பண்றாரு. என்னைக்குமே ஒரு பள்ளிவாசல் தலைவர் பசியில் இருந்தாலும் கூட வெளியே போய் பசின்னு சொல்ல மாட்டார். அது மான பிரச்சனை, அது வெட்கம். ஒரு தலைவர் வந்து பசி என்கிறார், அந்த பசியை சொல்றார். அவரும் வர்றார், உமர் கத்தாப். 3 பேர் ஒரு சஹாபி வீட்டுக்கு போகணும்னு முடிவு செஞ்சுட்டாங்க. அங்க போனா அவர் தோட்டத்துல அவர் இல்ல, அவங்க மனைவி தான் நிக்கிறாங்க. அவருக்கு மெசேஜ் கொடுக்கப்பட்டு ஓடி வந்து அஹ்லன் வ ஸஹ்லன் மர்ஹபன் யா ரசூலல்லாஹ், வாங்க யா ரசூலல்லாஹ், வாங்கன்னு அவர் கூப்பிட்டு எடுக்கிறார். கூப்பிட்டு எடுத்தா கொஞ்சம் இருங்க யார சொல்ல, ஈச்சப்பழத்தை பிச்சு வச்சு கொடுக்கிறாரு. அதுல செங்காய் ருத்துப்புகள்லாம் இருக்குது. அந்த ஈச்சப்பழத்துல ஒரு வெரைட்டி பச்சை கொஞ்சம் லேசா இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி அதை சாப்பிடறாங்க. கொஞ்சம் சாப்பிட்டா கொஞ்சம் பொறுங்க யார சொல்லலாம், நான் ஆடு அறுத்துட்டு வர்றேன். ஆடு அறுத்துட்டு வந்து சாப்பாடு வைக்கிறாங்க. இப்ப நான் மட்டும் கேட்கிறேன், பசி கொடுமை தாங்க இல்லாம வீட்டுல இருந்து வெளியே வந்தாச்சு, அவனும் வெளியே வந்துட்டார். நீங்க ஃபீல் பண்ணி பார்க்கணுமே தவிர கதையா கேட்காதீங்க. தயவு செய்து, தீன் என்பது நம்முடைய நாலேஜை சேர்க்கிறது மட்டும் இல்லை, அல்லாஹ் அது ஒரு பகுதி. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கல்வி மாறணும் என்பது தீன். நல்லா புரிஞ்சுக்கணும். பொறுமை, அடக்கம், வெட்கம், மானம், இரக்கம், மன்னிப்பு, பொறாமையற்றது, இதெல்லாம் கிளியர் ஆகும். இதுதான் தீன் நுழைந்ததுக்கு ஆதாரம். இல்லைன்னா ஜஸ்ட் மார்க்கத்தை படிச்சிருக்கிறோம், சந்தியா நின்று பேசுறதுக்கு படிச்சிருக்கிறோம். எங்க வாழ்க்கையில மன்னிக்க தெரியலண்டா, நாம பொறுக்க தெரியலண்டா, நாம என்ன அந்த இடத்துல வந்த உடனே என்னாச்சு? கடும் பசி, லேசான பசியில வெளியேற மாட்டாங்க, கடுமையான பசி. ஏன்னா இன்னி சாய் நான் நோம்பாரி என்று சொல்ற ரசூலுல்லாஹ் அவனோக்கு வெளியேறுங்கிறாங்கன்னா அது கடுமையான ஒரு நாள். அங்க போய் நின்ற உடனே ஈச்சப்பழத்தை வச்சுட்டு ஓடிட்டாரு. ஆடை இருக்கிறாரு சந்தோஷமா. ஆடை அறுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும்? அதை உரிக்கணும், அதை பங்கு வைக்கணும், அது பாபிக்யூ போடணும். எங்க மாதிரி பிரஷர் குக்கர் எல்லாம் போட்டு அவசரமா போட்டு தரையில பாபிக்யூ போட்டு, அதாவது சுடுவாங்க, அவங்க சுட்டு போட்டு கொண்டு வந்து, அரபிகள் சுடுவாங்க பொதுவா. ஆட்டை சுட்டு போட்டு கொண்டு வந்து வைக்கணும். இதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்திருக்குன்னு நினைக்கிறீங்க? பசி கொடுமையில கொஞ்சம் லேட் ஆயினா சில பேருடைய பிளேட் வைஃப்ட மோத்திரம் தான் இருக்கு. இவ்வளவு நேரமா பாக்குற, இன்னும் பப்படம் பொறிக்கிறீங்களா? அவனுக்கு அந்த பப்படத்தை பொறிச்சுட்டு வர காட்டி பொறுமை இருக்காது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் அப்படியே நின்றுட்டு சாப்பாடு கொண்டு வந்து வைக்கப்படுவது. சில பேருக்கு பதுவா தான் வரும். அந்த நேரத்தில் இவ்வளவு பசியில இன்னும் ஒரு மணித்தியாலமா அவங்க கைக்குள்ள என்ன வருவது? அபூபக்கரே, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லதுஸ்அலுன்ன யௌமஇஸின் அனின் நிஅமத். அதாவது அல்லாஹ் சொல்றானே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இந்த நிஅமத்தை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவோம். நிஅமத் சாப்பாடு, பிரியாணி, டம் பிரியாணி அதெல்லாம் இல்ல, மீட் மட்டும் தான் வைக்கப்பட்டிருக்கிறது. நிஅமத்தை பார்க்கறாங்க, நிஅமத் அதீமா, யா ரப், எங்களுக்கு தந்த நிஅமத். பட்டினியில நிக்கிற அடியாருக்கு நீ உணவு போட்டாயா அல்லாஹ்? கொஞ்சமும் கோபம் இல்லை அந்த கல்வில, நன்றி உணர்வோட சொல்றாங்க. அல்லாஹ் மறுமையில கேட்பான், அபூபக்கரே இந்த உணவு என்றைக்காவது வந்திருக்குமா? சாப்பிட்ட உடனே அல்லாஹ் கேட்பான், அபூபக்கரே எவ்வளவு ஒரு அடிமைத்தனம் நினைக்கிறீங்க நீங்க? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால கவனமா புரிந்து கொள்ளுங்கள். இந்த மார்க்கம் நமக்கு பேசுற ஒன்று கல்வி, உணர்வு. அந்த உணர்வு மிக முக்கியமானது நன்றி செலுத்துதல். அந்த நன்றி செலுத்துதல் என்பதற்கு நம்ம எஜமானனை புரிந்தால் மட்டும்தான் நமக்கு நன்றி செலுத்தலாம். அல்லாஹ் எஜமானன் அவருடைய நிஅமத்துகளை எல்லாம் பார்க்கிற நேரம், அது உணர்ற நேரம், ஃபீல் பண்ற நேரம், அடியாருக்கு நடக்க வச்சு அல்லாஹ் ஒரு ஆளை பாருங்க, சும்மா பார்க்க சொல்ல நோயாளிங்க, அவருக்கும் துவா செஞ்சு போட்டு அந்த நினைவோட வரணும். யா ரப், என்ன நடக்க வச்சு யா அல்லாஹ், அவரை படுக்க வச்சு யா அல்லாஹ், நீ எனக்கு தந்த ஆரோக்கியத்துக்கு நான் நன்றி செலுத்துறேன் யா அல்லாஹ், நன்றி செலுத்துறேன் யா அல்லாஹ். மௌத்தாகிற கட்டத்துக்கு போய் திரும்ப எழுதி வந்தவங்க நினைப்பீங்க, நோய்வாய்ப்பட்டு கடுமையா. சில வேளை நீங்க நினைச்சிருப்பீங்க நம்ம மௌத்து தான் நன்றி செலுத்தினோமா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. சில ஆக்சிடென்ட்கள் எனக்கு ஞாபகம், இன்றைக்கு ஒரு 15 ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேல ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அந்த ஆக்சிடென்ட்ல வேன் சப்பையாகி ஒரு பயானுக்கு போகிற வழியில உள்ளவங்க எல்லாம் கடுமையான நோய் இது பண்ணிட்டார். எனக்கு ஒன்றுமே நடக்கல. வேனுக்குள்ள பின்னுக்கு இருந்தவர் நாயிலாக இல்லல்லாம் அவர் கல்வாவை சொல்வது கேட்குது, வேன் அப்படியே பிறண்டு போச்சு. நான் சின்ன பருவத்தில் இதே மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அது என்னுடைய, அதாவது குடும்பத்தில் ஒருவர்
மதரசாவில் விட்டுட்டு, அதாவது பரகானி மதரசாவை விட்டுட்டு திரும்பி வர்ற நேரம் வேன் சப்பையாகி கிடங்கு பக்கத்துல போய் நின்றுச்சு. அல்லாஹ் எத்தனை வாய்ப்பு தந்திருக்கிறான். இன்னொரு தடவை ஒரு ஊர்ல பொங்கால அகதியா செஞ்சுட்டு ஒரு அடிக்க வந்துட்டாங்க. அடிக்க வந்தா அந்த ஊர்ல அவசரமா போங்க, ஊரு திரண்டு வருகிறது, உங்களுக்கு பிரச்சனை. அவர்களே கொண்டு போய் எங்களை கொண்டு போய் ஸ்டேஷன்ல போட்டாங்க. வர்ற ட்ரெயின்ல போங்க, பெருசா பிரச்சனை போறாங்க. ட்ரெயின்ல ஏன்னா கடுமையான கிரௌட். அந்த ட்ரெயின்ல வந்து கப்பால வந்து கொஞ்சம் மூஞ்ச கழுவுன்னு வந்தவங்க அப்படி அதுக்கு மேல ஏறாரு. அப்படி வந்த நேரம் இதே சிந்தனையில வாழும். ஏன்னா அங்க சில பேர் அழுகிறாங்க. நல்லவர்கள் இது தவாவை நிலைநாட்டணும் அழுகிற நேரம், துடிக்கிற நேரம் அந்த உணர்வு அப்படியே வருது. இன்னும் சிலர் அடிக்க வர போகிறார்கள், உழைக்க போறார்கள், அவர்களை கொண்டு வந்து அதே சிந்தனை வருகிற வழியில் அப்படியே உளுந்தா ட்ரெயின் போகுது டபுள் பல்டிக். நான் தொப்பி போட்டிருந்தேன், அப்படியே ரத்தத்தில் நனைஞ்சு இந்த பகுதி நான் நல்லாரி அப்படியே உட்கார்ந்துட்டு அல்லாஹ்வை தௌபா செஞ்சுட்டு மௌத் என்று நினைச்சு. ஆனா ஒரு சின்ன சந்தோஷம் கல்வில இருந்துச்சு. உன் பாதையில இது நடந்ததை யா ரப்பே. அதனால அந்த கவலை என்ன ஆச்சுன்னு தெரியாது. ஒரு சிங்களவரால் என்னோட இருந்தவர்கள் வரும் முன்னாடி அவர்கள் வந்தால் அவசரம் எடுத்துட்டு போனாங்க, என்னென்னமோ பண்ணாங்க, எல்லாம் நடந்துச்சு. இப்ப நான் வாய்ப்பை நான் நினைச்சு பார்த்தா, இறைவா நீ எனக்கு வாய்ப்பு தந்திருக்கிறாய், எனக்கு இதுக்கு நான் நன்றி செலுத்த. என் வாழ்க்கையில நான் சொல்றேன், இதுக்கு நான் நன்றி செலுத்தணுமா இல்லையா? இப்படி எல்லாருடைய வாழ்க்கையும் அல்லாஹ் என்ன முடியாத ஞாபகத்தில் அல்லாஹ் செஞ்சிருப்பான். எண்ணி பார்க்கும் இதை எண்ணத்துக்கு நிறைய பேருக்கு நேரம் இல்லை. என்ன அதை விட எங்க ஆசை கூட. அந்த ஆசையை நோக்கி நடக்கிற நேரம் நாம எப்படி நினைச்சு பார்ப்போம். அதை கட்டணும், அதை கட்டுறதுக்கு இவ்வளவு கடன் எடுக்கணும், இத்தனை செக் பாஸ் பண்ணணும், இதுக்கு மேல தொழுதாலும் செத்தா அவனுக்கு இருக்கிற கடன், இவனுக்கு கொடுக்கிற கடன், ரப்போட பேசுறதுக்கு நேரம் இல்லையா? எங்க கல்வை விட்டு ரப்புக்கு நெருங்குவதற்கு நமக்கு நேரம் இல்லை. நம்முடைய கடைசி பயணத்தை எடுத்து தோல்ல சுமந்து போகிற நேரம் அப்பதான் நாம் சிந்திப்போம், நாம் லேட் ஆகிட்டோம், நாம் தவறு பண்ணிவிட்டோம், இந்த துனியாவிலே நாம் ஏமாந்து விட்டோம் என்று உணர்வு வரும். நீங்கள் அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்தால் அல்லாஹ் சொல்கிறார் என்ன பெனிஃபிட் உங்களுக்கு? ரப்புக்கு நீங்க சுக்ர் நன்றி செலுத்தினா நீங்க யாருக்கு போய் நன்றி செலுத்துறீங்க? தேங்க்யூன்றீங்க. அதாவது அவர் செய்யறாரு, உங்களுக்கு ஹெல்ப் உண்டு, உங்க பர்ஸ் கீழே விழுந்துட்டு உங்களுக்கு தெரியாம போற எடுத்து தர்றாரு, தேங்க்யூ தேங்க்ஸ் என்று நாங்க சொல்றோம். அவங்க சிரிப்பாங்க, ஏன் நீங்க தேங்க்ஸ் பண்றீங்க. இதோட முடிஞ்சிடும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இது உணர்வு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ரப்பு சொல்றாங்க, நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால், நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு அதிகப்படுத்துவேன். எதை அதிகப்படுத்துவேன்? பிளாங்க், ஃபில்லிங் த பிளாங்க். அது நீங்களே ஃபில் பண்ணுங்க உங்க லைஃப். அல்லாஹ் பிளாங்க் வச்சுட்டான், நாங்க தான் ஃபில் பண்ணணுமா? ஒவ்வொரு நேரமும் நன்றி செலுத்திட்டு வந்து அல்லாஹ் அதிகப்படுத்துற நேரம் யாரும் பிள்ளைகளை அதிகப்படுத்துற நேரம் அவன் அதிகப்படுத்துறான். பொருளாதாரத்தை அதிகப்படுத்துற நேரம் நீங்க நன்றி செலுத்தினார் உங்களுக்கு அதிகப்படுத்தும். பிஸ்மில்லா பாருங்க, அது ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். என்ன பிஸ்மில்லாண்டா? பிஸ்மில்லா அல்லாஹ்வுடைய பேர். பிஸ்மில்லா அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு, அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு என்ன பிஸ்மில்லான்னு சாப்பிடுறீங்க, அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு சாப்பிடுறேன். பிஸ்மில்லான்னு முடிக்கிறீங்க, அல்லாஹ் பேரை கொண்டு பிடிக்கிறேன். பிஸ்மில்லான்னு சுவிட்ச் போடுறீங்க, அல்லாஹ் பேரை கொண்டு. நாங்க தான் பிளாங்க ஃபில் பண்ணணும். பிஸ்மில்லா அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு என்ன? அது உங்க செயல், உங்க செயல் வடிவம். இதே மாதிரி அல்லாஹ் சொல்ற நன்றி செலுத்தினார் அதிகமாகும். அது என்னெல்லாம் அதிகமாக்குறானோ அது அத்தனையும் நீங்க ஃபில் பண்ணி கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் இந்த நன்றி உணர்வு என்பது எதிலிருந்து வரப்போகுது? சும்மா வருமா? நன்றி செலுத்து நன்றி செலுத்து நன்றி செலுத்தினா நன்றி உணர்வு வருமா? அவன் ஃபீல் பண்ணணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில பேர் 20 வயசுல, 10 வயசுல, 15 வயசுல, 20 வயசுல, 25 வயசுல தாய்மார்கள் நோய் வச்சிருப்பாங்க. 40 தாண்டி வந்து அழுதிருக்கிறாங்க. 40 தாண்டி வந்து அழுதிருக்கிறாங்க. தாயை பத்தி நினைச்சு நினைச்சு அழுதிருக்கிறாங்க. தாயை மாறி ஒரு உறவு கிடைக்காது அழுதிருக்கிறாங்க. அவருக்கு 40 ஆட்சி தாயை புரியுது. ஏண்டா இப்ப அவருக்கு பிள்ளை இருக்கு. அவர் பிள்ளையோடு உள்ள வைத்த அன்பையும் பாசத்தையும் பார்த்து தன் தகப்பனை நினைத்து கண் கலங்கிறார். என் பாப்பா எப்படி என்னோட நிப்பார். சகோதரர்களே, ஒரு இடத்துல ஸ்கூல்ல நான் பேசுறேன். யாரை பத்தி? தாய் தகப்பனை பத்தி. என் பேச்சுல லெக்சர்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேசுற நேரம் தாய் தகப்பனை பத்தி இடையில ஒரு சின்ன ஒரு 10 மினிட்ஸ் பேசுறேன். அடுத்தது பிரின்சிபல் வர்றாரு. எழுப்பி பேசுற நேரம் அவரால் பேசவே முடியாம போச்சு. அவர் எழுப்பி மைக்க பிடிச்சது அழுகவர் அப்படியே போய் உட்கார்ந்துட்டார். ஏனென்றால் அவர் சொன்னார், என் உம்மாவும் வாப்பாவும் எனக்கு ஞாபகம் வந்து விட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வருவதற்கு அவர்கள் பட்ட பாடு. என் பிள்ளைக்கு நான் என்னெல்லாம் செய்யறேனோ அவங்க எப்படி உணர்ந்திருப்பாங்க. ஒவ்வொரு இரவும் ஒரு பெண்ணுக்கு தெரியும் தன் தாய் யார் என்று. அவங்க பால் கொடுக்கிற நேரம், தன் பிள்ளைக்கு கொண்டு ஓடுற நேரம், அந்த பிள்ளைக்கு
உயிருக்கு ஒன்றா ஐசியூல இருந்த தனக்கு சாப்பாடு மறந்து உணவு மறந்து எல்லாம் மறந்து அப்படியே நிக்கிற நேரம், டாக்டர் என் புள்ளைக்கு என்னன்னு கேட்கிற நேரம், உங்க புள்ளைக்கு ஓகேண்டா மட்டும்தான் தண்ணி சொட்டு இறங்கும். வீட்டுக்கு கொண்டு போகிற வரைக்கும் துடிக்கிற துடி அந்த பெண் எடுத்து பார்க்கிற என் உமாவும் இரமாரியே என் மேல ஆசை அன்பு வச்சிருப்பாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு உணர்வு இருந்தால்தான் அந்த நன்றி உணர்வு பிறக்கும். கண்கள் கலங்கி கண்ணீர் வரும். உணர்வு இல்லை என்றால் அது வராது. இந்த உணர்வு வர்றதுக்கு தான் இஸ்லாம் நமக்கு அழகான ஒரு பாடம் நடத்துது. என்ன பாடம் என்றா ஜிக்ர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜிக்ர் என்றா அல்லாஹ்வை நினைச்சு பார்க்க. ஜிக்ர் நல்லா விலகி கொள்ளணும். இந்த ஜிக்ர் நம்ம ஒழுங்க செய்யலண்டா இந்த நன்றி உணர்வு வராது. தொழுகை ஒரு ஜிக்ர். தொழுகை முடிஞ்சிட்டோம், எங்களுக்கு அல்லாஹ் நினைவு வந்துச்சா இல்ல என்னமோ செஞ்சு முடிச்சோமா, அங்க பிரச்சனை. அல்லாஹ் சொல்றான், முனாஃபிக்கள் சொல்லுவோம் காம குசாலா, சோம்பேறிகளாக சொல்லுவார். அவங்க ஃபீலிங்ஸ்ல அல்லாஹ்வோட இல்ல. அவங்க ரப்ப நினைக்கிற நேரம் கண் கலங்கல்ல, ரப்ப பத்தி குர்ஆனாயத்து ஓதப்படுற நேரம் கல்புகள் நடுங்கல்ல. அப்படி என்றால் நாம் இன்னும் மார்க்கம் படிச்சிருக்கிறோம், மார்க்கம் கல்புக்குள் நுழையன்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நன்றி பாராட்டும் தன்மை நமக்குள்ள வரணும். ஒரு ஏழை நோய், அதாவது ஒரு ஏழை இருக்கிறார் என்றால் அவரை போய் பார்க்கிறோமா, ஆமா நம்ம கல்வி சேஞ்ச் ஆயிருக்கு. ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், போய் பார்க்கிறோமா, ஜனாசாவுக்கு உணர்வா போய் கலந்து கொள்றோமா, நம்ம கல்வி சேஞ்ச் ஆக்கப்பட்டிருக்கு. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் ஜம்மீலுனி ஜம்மீலுனி ஓடி வர்ற நேரம், என்ன போத்துங்க ஹதீஜா, என்ன போத்துங்கன்னு சொல்லி வீட்டுக்கு ஓடி வந்து கதவை தட்டுற நேரம், யா அபுல் காசிம், இன்னும் நபி இல்லை, அவருக்கு தெரியாது வந்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், நாமூஸுக்கு தெரியாது. வீட்டுல பயந்து போய் நடுங்கிய ஹதீஜா என்ன போத்துங்க என்று சொல்ற நேரம், யா அபுல் காசிம் போட்டுட்டு சொன்னாங்க, நீங்க அல்லாஹ் ஒரு நாளும் உங்களை கேவலப்படுத்த மாட்டான். ஏழைகளை கண்டா ஓடி போறீங்க, நீங்க கஷ்டப்பட்டவரை கண்டா நீங்க அவருக்கு உதவி பண்றீங்க. தந்த மனைவி கரெக்ட் சர்டிபிகேட் கொடுக்கறாங்க ரசூலுல்லாஹ்க்கு, ஏழைண்டா பாக்குறீங்க, உதவி செய்யறீங்க, அவங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்கு போய் இதாக்குறீங்க. அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நாளும் கேவலத்தை நாட மாட்டாங்க, அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான். பெருமானாருடைய கரெக்ட் சர்டிபிகேட் இஸ்லாத்துக்கு முன்னாடி அவருடைய உணர்வை கொஞ்சம் நீங்க பார்க்கணும். அல்லாஹ்வுடைய அதனால இதுதான் கல்புக்குரிய சேஞ்ச். இந்த சேஞ்ச் வந்தா மட்டும்தான் நன்றி உணர்வு வரும். சில பேருக்கு சொத்து செல்வம் எல்லாம் தலைக்கு அடிச்ச பிறகு நன்றி உணர்வே வராது. உம்மாக்கு வேலை பேசுவான், வாப்பாக்கு வேலை பேசுவான். அதுல வேலை பேசுவாங்க தெரியுமா, வீட்டுல இருந்து இந்த வீட்டுல எப்படி சொத்தை பிரிக்கிறது என்பது சாவடிச்சாவது பிரிப்போம்னு நினைப்பான். சுபஹானல்லாஹ், அப்படிப்பட்ட மிருகங்களை நான் பார்த்திருக்கிறேன். தன் தாய் தகப்பன் துடிப்பார்கள் என்ற உணர்வு இல்லாமல் தன்னுடைய சுயநலத்துக்கு மட்டுமே அவனுக்கு அவன் புள்ளதா, ஆனா இந்த உம்மாவை இதாக்குறது நீங்க பார்த்திருப்பீங்க. கொண்டு போய் அப்படியே எந்த ஈவிரக்கமும் இல்லாம ஒரு முதியோர்ல போட்டுட்டு வந்துருவாங்க. கேட்டா நாங்க பே பண்றோமே, நாங்க 40,000 பே பண்றோமே, நாங்க கொடுக்கிறோமே. அல்லாஹ் அப்படி நல்லடியார்களே, இதுதான் மனிதனுக்கு அந்த உணர்வு வராட்டி நன்றி உணர்வு வராது. அல்லாஹ் இதை அருமையாக சொல்கிறான், அருமையா விளக்கிறான். மனிதன் நன்றி கெட்டவன் என்ற பாடத்தை எனக்கு விளக்க சொன்னா நான் ஒரு விதமா விளக்குவேன், உங்களுக்கு விளக்க சொன்னா ஒரு விதமா விளக்குவீங்க. ரப்பு அருமையான ஒரு பாடம் நடத்துறான். والعاديات ضبح بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அல்லாஹ் சொல்றான் والعاديات ضبحا, குதிரை எடுக்கிறான். குதிரை இது என்னத்துக்கு இந்த பாடம் நடக்குது? குதிரையை பத்தி சொல்லல. குதிரையை கொஞ்சம் பாருங்க, குதிரை எப்படி படிச்சிருக்கேன்னு தெரியுமா? அந்த பாடம் இல்ல, வேகமா ஓடக்கூடிய ஆதியாத்துல வேகமா ஓடக்கூடிய குதிரை, மூச்சு திணற மூச்சலைத்து வேகமா ஓடும் பாருங்க. எதுக்கு அல்லாஹ் அப்படி சொல்றான்? அதிவேகமா ஓடும். சாதாரண குதிரை ஒரு 70 கிலோமீட்டர் per hour 70 கிலோமீட்டர் per hour ஓடும். அது லேசில பிரேக் அடிக்காது. நீங்க ஓட விட்டீங்கன்னா அது ஓடும். நம்ம கொஞ்ச நேரம் ஓடுவோம், அந்த ஒரு வேகமா ஓடும். மனுஷன் சாதாரண ஸ்பீட் 30, 25, 30 இடையில தான், அதான் அவன் ஸ்பீட் பவர். சோ அதுலயும் நம்ம பாதியில நின்றுவோம். இது பிடிச்சிட்டு அதை பிடிச்சிட்டு இதை பிடிச்சி ரொம்ப தூரம் ஓடணும்னா ஸ்லோவா ஓடுவோம். ஆனா குதிரை இதை விட மான் ஓடும். மான் ஒரு 90 வேகத்துல ஓடும், சீட்டா ஒரு 110 வேகத்துல ஓடும். ஆனா இந்த உடம்ப சுமந்துட்டு ஓடுறது பத்தி சொல்றேன். மான் சின்னது, சின்ன கால் எடுத்து ஊதி விட்டா ஓடிடும். அது வேற, இது இல்ல. இவ்வளவு பெரிய உடம்போட இவ்வளவு பெரிய இதோட, அதனாலதான் கண்டுபிடிச்சான். குதிரையிட ஓட்டத்தை பார்த்துட்டு இன்ஜினை கண்டுபிடிச்சான். எல்லாத்துக்கும் ஹார்ஸ் பவர் வச்சான். இது எத்தனை ஹார்ஸ் பவர் கேட்பீங்க? ஹார்ஸ் பவர் 5. எத்தனை ஹார்ஸ் பவர்? ஏன் ஹார்ஸ் பவர் வச்சாண்டா? மெக்கானிசத்தை கண்டுபிடிச்சது குதிரைக்குள்ள போய் நுழைஞ்சு அந்த ஹார்ட் எடுத்து எங்களுக்கு போட்டா இங்கிருந்து கூட உடைச்சிட்டு போயிடும். அவ்வளவு வேகமா பம்ப் பண்ற ஒரு ஹார்ட். அதுக்கு அந்த மாதிரி இறக்கலாம். நம்மளாம் போட்டா ஒரு நாய் ஓடி வந்தா, நாய் சும்மாவே நாக்கு வெளியே போட்டுருக்கோம். அதுல வேகமா போறது நாக்காலதான். குதிரை ஓடி இறக்கிற கதையெல்லாம் இல்ல.
நம்ம ஓடினா நம்ம இழைச்சிருவோம், அந்த மாதிரி நிற்போம். அல்லாஹ் சொல்றாங்க ஆதியாத், அதிவேகமா ஓடக்கூடிய லபஹா, மூச்சு திணற மூச்சரைக்கு அதிவேகமா ஓடக்கூடிய குதிரையின் மீது சத்தியமாக அல்லாஹ் சத்தியம் பண்ணது ஒரு மிருகத்தை எடுத்து. எதுக்கு அல்லாஹ் அப்படி செஞ்சா? ஒரு பாடம் நடத்துறான். ஏய், நீங்க நன்றி கெட்ட வேண்டாம். இந்த பாடத்தை எல்லாம் சும்மா சொல்லல. இன்னல் இன்சான ரப்பிஹி லகனூன், மனிதன் இறைவனுக்கு நன்றி கெட்டவன் என்று சொல்ல என்ன சொல்ல போறாங்களா? இது சொல்றதுக்கு அல்லாஹ் எடுக்கிற ஒரு மிருகத்தை. ஏன் அப்படி மிருகத்தை எடுக்கிறான் தெரியுமா? புரிய வைக்க. குர்ஆன் ஒரு இடத்துல வருது, வலக்கது தரனா ஜஹன்னம கதீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், ஜின்களே மனிதர்களே அதிகமானவர்கள் நரகத்துக்கு படைச்சோம். ஏன்? லஹும் குலூபுன் லா யஃகஹூன பிஹா வ லஹும் ஐனுன் லா யுப்ஸிரூன பிஹா வ லஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா. கண்கள் இருக்கு, அவங்க பார்க்க மாட்டாங்க. காதுகள் இருக்கு, கேட்க மாட்டாங்க. கல்புகள் இருக்கு, அவங்க சிந்திக்க மாட்டாங்க. அதாவது உலாய்க்க கல் அன்ஆம், அவங்க கால்நடைகளை போன்று. பல் ஹும் அலா சீ 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 இல்ல இல்ல இல்ல, அதை விட கேவலம் பண்றான். அல்லாஹ் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆனா ஆடு மாடு ஒண்ணு விட மேலடா, கண்ணி இருக்குது, பார்க்க மாட்டாங்க. யாரெல்லாம் நாங்க நல்லா கண்ணால பார்த்தனையாங்க. ரோட்ல போற பொம்பளையும் பார்த்தோம், படத்தையும் பார்த்தேன். இது என்ன பார்க்கல? மாடு பார்க்கும் பாரு, அந்த பார்வை நீ பார்க்க. ஒரு புலி பார்க்கும் பாரு, அந்த பார்வை நீ பார்த்திருப்ப. அந்த கண்ணு வேற, உனக்கு தந்த கண்ணு வேற. இந்த கண்ணு நேரடி அறிவோட சம்பந்தப்படும். அதுக்கு இந்த உட்கார வச்சு 100 வருஷம் பாடம் நடத்தின சிங்கங்கள்லாம் சேர்ந்து ஏசிய கண்டுபிடிக்காது. இது டபுள் பாதியா கெட்டவனுக்கு சிங்கத்துக்கு ப்ரொஜெக்ட் கொடுத்தா, ரொம்ப வீரமான சிங்கங்களே நீ தான் கெட்டணும் மாட்டா, அதுக்கு கெட்ட இயலாது. அதுக்கு அறிவு சம்பந்தப்படாது. உன் கண்ணுக்கு அறிவுக்கு சம்பந்தம் இருக்கு, உன் காதுக்கு அறிவுக்கு சம்பந்தம் இருக்குது. நீ அந்த அறிவு சம்பந்தப்படாம சும்மாவே நேரோட்டமா பார்த்துட்டு வெறுமனே உனக்கு அந்த ஃபீலிங் வரலண்டா, எஜமானன் மேல இருக்க அந்த ஃபீலிங் வரலண்டா, பல்குமா அவள் என்ன கேவலம் தானே, கால்நடையோட மோசம். அதுக்கு அறிவு இல்ல, அறிவு தந்த நீ அந்த லெவல்ல கூட இல்ல, அதோட கேவலம். இத மாதிரி சில மிருகத்தை எடுத்து எல்லாம் பேசுவோம். நிறைய அதாவது சிலந்திகள் இப்படி நீங்க பார்க்கலாம். இப்போ ஒரு மிருகத்தை எடுக்கலாம், ஆதி யாத்திரை அதிவேகமா ஒரு குதிரைகள் எடுத்து போட்டு சொல்றான், மூரியாத்தி கதஹா, அதாவது வேகமா கடந்து போகக்கூடிய அந்த குதிரைகளை பொறுத்தளவுல, அந்த குதிரைகள் அந்த கட்டமையா தூசிகளை கிளப்பிட்டு கடந்து போகும், வேகமா போமா இல்லையா? அந்த வேகத்தை சொல்ல மூரியா, அப்படி கடந்து வேகமா போகக்கூடிய அந்த குதிரைகள் மீது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சத்தியம் பண்ணுகிறான். முகீராத்தி சுபஹா, அதாவது சுபகு நேரத்தில் பாயக்கூடிய குதிரைகள் மீது சத்தியம் பண்றான். சுபகு நேரம் அதிகாலை நேரத்துல பாயிர குதிரை. என்ன அதிகாலை நேரத்தில் பாயிருந்தா? எதிரி முன்னாடி நின்றா, டைம் அதிகாலை ஆனா கொஞ்சம் தூங்க தர மாட்டீங்களா? நேத்து நைட் தான் வந்திருந்தோம், என்ன ஓட்டம் ஓடிக்கு வரும். சிரியாவில இருந்து வந்திருக்கிறோம், சிரியாவில இருந்து அந்த நாள் தக்க போக மாட்டாங்க. ஒரு ஊரை நாட கடந்து போறதுக்கு இந்த குதிரையை பயன்படுத்துவாங்க. வேகமா போவாங்க, இல்லைன்னா ஒட்டகம். வேகமா போறதா குதிரை தான், புட்டிச்சு ஏறினா வேகமா குதிரை ஓடும். அந்த குதிரைகள் ஏறி சவாரி செஞ்சா அதுக்கு நைட்டு பகல் இல்லாம ஓட்டும். புடிச்சு ஓடி 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 எதுவுமே இல்லாத பாலைவனத்துல கடந்து போய் ஊரு வந்து சேரும். அவ்வளவு வேகமா போறா அது ஒரு மிருகம் தான். அந்த மிருகத்துக்கு சுபோக்கு எழுப்பாட்டியப்பா, எதிரி வந்துட்டான்டா, முகையராத்தி சுபஹா, அந்த நேரத்தில் என்ன பண்ணும்னா பாஞ்சு குதிச்சு சுபகு நேரத்தில் எதிரியை தாக்க வரும். நான் கொஞ்சம் தூங்குனேன், என்னால இன்னைக்கு எலும்ப ஏழாவது குதிரை சொன்னார். அதாவது என்ன நடக்கும் என்று சொன்னா, அந்த நக்கா தூசுகள் புள்ளத்துகள் பறக்கிற வேகத்துல அது போகக்கூடிய அந்த குதிரை திரும்ப அதையெல்லாம் பிக்சர் கொண்டு வரலாம். அப்படி போற நேரம் எல்லா இடத்துலயும் புழுதி அப்படியே அடர்ந்து பறந்து நிற்கும், அந்த அளவுக்கு வேகமா போகும். அந்த விஷயத்தை எல்லாம் எடுத்து காட்டுறான். ரத்த அதாவது என்ன நடக்கும், அந்த கால்கள் இருந்து இது வரும், தீப்பொறி வரும், அதெல்லாம் ஒரு பிக்சரா கொண்டு வந்து காட்டுறான். எப்படி 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 சொல்லி போட்டா சொன்னா, என்னாலும் அந்த படைகளுக்கு வசத்தின நட்டு, அதாவது மத்தியில போய் படைகள் நிக்கிற நேரம் மத்தியில கொண்டு போய் எல்லாம் கத்தியோடு நிற்பான் வாளோட, அதுக்கு நட்டூர போந்து போய் குதிரை ஃபைட் பண்ணணும் என்று சொல்லி போட்டு, இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூன், நிச்சயமாக மனிதன் தன் இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக நிற்கிறான் என்று அல்லாஹ் சொல்றான். இப்ப என்ன உங்களுக்கு வழங்குது? இது அவ்வளவு என்ன சொன்னது? குதிரைக்கு நீங்க என்ன பெருசா செஞ்சிட்டீங்க? குதிரை எஜமானனுக்கு நன்றி உள்ள ஒரு மிருகம். நாய் நன்றி உள்ள மிருகம் சொல்லுவாங்க இல்லையா? நாயை பொறுத்தவரையில சாப்பாடு போட்டா அது வந்து நன்றி சொல்லணும். குதிரை எந்த அளவுக்கு எஜமானுக்கு நன்றி என்றா, சுபகானா நான் தூங்க மாட்டேன், எஜமானன் நீ இப்ப கூப்பிட்டா நான் ரெடி. உனக்கு சுபம் ஞாபகம் வந்துச்சா? இவ்வளவு அறுக்குடைகளை தர நீ இப்ப சாதாரண தூங்கிட்ட,
உன் ரப்போட பேசுற நேரம், அவனுக்கு சொன்ன நேரம் வருகிற நேரம், நீ தூக்கத்தில் அது கடந்து போகிறாய் என்றா நீ குதிரையை பாரு கொஞ்சம். ஏன்னா அந்த காலத்துல அவங்க வளர்க்கிற மிருகத்தை வச்சுதான் எஜமானன், குதிரை, அந்த மிருகம் அடிமை. அந்த அடிமை எப்படி எல்லாம் நடக்குது, ஒரு இடத்துல அதுல உசுரையே கொடுக்க ரெடியாகும். நீ என்ன பெருசு செஞ்சுட்டு அதுக்கு கல்யாணம் முடிச்சா வச்சீங்க, ஏதாவது சொத்து செலவு வாங்கி கொடுத்தீங்களா, சாப்பாடு போட்டீங்க, போட்ட சாப்பாடுக்கு எதிரி முன்னாடி என்ற உடனே அந்த எதிரிட்ட பாஞ்சி உன்னையும் கொண்டு போய் அந்த எதிரிய நட்டுமலை நுழைறதுக்கு தான் அப்படி சொல்றது. நட்டுமலை போய் நுழைஞ்சா அதோட உயிருக்கு எவ்வளவு ஆபத்து, அது எவ்வளவு உனக்கு நன்றியா நிக்குது பாத்தியா, அது எப்படி எல்லாம் நிக்குது, அதுல வேகம், அதோட ஸ்பீட், அதோட பவர் எப்படி, அந்த பவரை அந்த அளவுக்கு பவரோட தீப்பொறியை கிளப்பிட்டு அல்லா சொல்றாங்க மூடியாத்து கதகான், அவங்களுக்கு தீப்பொறியை கிளப்பிட்டு போகக்கூடிய அந்த குதிரைகள் அதை எல்லாம் காட்டி போட்டு அல்லா கேட்கிறான். இன்னும் இன்சான் ரப்பிகி இருக்கணும், மனிதன் தன்னுடைய ரப்புக்கு நன்றி கெட்டு நடக்கும். அதுக்கு அவன் தான் சாட்சி, யார்கிட்ட போய் கேட்க தேவைங்க, நன்றி கெட்டவன் என்பதற்கு வேற யார்கிட்ட போய் கேட்காதீங்க, அதுக்கு அவனே சாட்சி. அல்லாஹ் சொல்றான், ஏன் தெரியுமா, ரொம்ப பெரிய பேராசவனுக்கு. ஏன் அவன் நன்றி கெட்டு நடந்தான் தெரியுமா, அவன் கல்புல ஹைரண்டா நலவு. இந்த இடத்துல ஹைரண்டா எனக்கு அல்லாஹ் குர்ஆன்ல ஹைர் சில இடத்துல சொத்து சொல்லுவான். இந்த ஹைருக்கு, சொத்து செல்வத்துக்கு அவன் கடுமையா விரும்புறான். அவனுடைய விருப்பம் கடுமையாக இருக்கிறது சொத்து செல்வத்துல. அல்லாஹ்வுடைய பக்கத்துல அவனுடைய விருப்பம் கம்மியா நிற்கும். சொத்து வேணுமா, ரப்புட அன்பு வேணுமான்னு கேட்டா அவன் சொத்தின் பக்கம் போனான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதனால் கவனமாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த பாயிண்ட. தீன் நமக்குள் நுழைந்தால் இந்த மாற்றம் அப்படியே நடந்தது. சொத்தா ரப்பான்னு கேட்டீங்கன்னா ரப்பு, இந்த ஆன்சர் எப்ப வருவதோ அப்ப நாம் நன்றி உள்ள அடியார். உங்களுக்கு தெரியும், பொதுவாக நீங்க வரலாறு பற்றி பார்த்தீங்கன்னா வரலாறில் மிகவுமே இந்த நாம படிச்ச வரலாறுகள் இந்த அளவு வறுமையை நான் உலகத்துல படிச்சதே இல்லை. அபூ ஹுரைரா சொல்றாங்க, இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகு கொஞ்ச காலம் தான் ரசூல்லா இருக்கிற டைம்ல அவங்க இருந்தாங்க. அந்த கொஞ்ச காலமே ரசூல்லா பக்கத்துல நிக்கிறதுன்னு கடுமையான வறுமை. நான் சில பேர் அப்படியே மூக்கு பிறண்டுருவாங்க, அவ்வளவு பசி வயிற்று கொண்டு போய் அழுத்துவன் என்றாங்க. அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கு. எனக்கு சில ஒரு நாள் புகார் வர செய்தி, அப்படி மயங்கி விழுந்துட்டேன். சின்ன பிள்ளைகள் என் மேலே ஏறி குதிக்குது, அந்த பிள்ளைகள் என்னமோ மென்டல் பைத்தியத்துக்கு மேல குதிப்பாங்க, அது மாதிரி என் மேல ஏறி குதிக்குது, எனக்கு தெரியுது. நான் பசி மயக்கத்துல கீழே விழுந்துட்டேன். இந்த அளவுக்கு பசி வேதனையில் அவர் நின்றார். நிறைய செய்திகளை நீங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆள் சஹாபாக்களை பொறுத்தல ரொம்ப பட்டினி கட்டுமையா. நீங்க ரமலான்ல ஒரு ஈச்சப்பழம் அல்லது அரை ஈச்சப்பழத்தை சாப்பிட்டு நோம்பு திறந்தவங்க சொல்லுங்க, ஏதாவது ஈச்சப்பழம் சாப்பிட வேணாம் டாக்டர் சொன்னா அப்படி சாப்பிட்டுருப்பீங்க. எங்களுக்கு இங்க ஈச்சப்பழமே இல்ல, ஆனா 7, 8, 10 அடிச்சுன்னா நோம்பு திறக்கும். வல்லாஹி ஈச்சப்பழம் விளைகிற இடத்துல இருந்த சஹாபாக்கள், அஹ்லு சுஃபாக்கள் ஈச்சப்பழத்தை பங்கு போட்டு சாப்பிட்டது நிஜமா உண்மை. ஒரு துண்டை எடுத்து பிஸ்மில்லாஹ் போது வேண்டாங்க. அந்த மாதிரி ஒரு வறுமை. இவங்க கையில பணத்தை கொடுத்தா என்ன ஆகும், அல்லாஹ் ரெண்டையும் போறாங்க. வறுமையில உச்சகட்டம், பெரும்பாலும் உடை நிகழ்த்துவாங்க, ஓடுவாங்க சந்தையில, கை நிறைய ஈச்சப்பழத்தை சம்பாதிச்சு யாரும் சொல்லலாம், இதான் எங்களால முடிகிறது யாரும் சொல்லலாம். அவங்க கொடுத்ததெல்லாம் பார்த்தோம்னா எங்களால நினைச்சே பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ஆச்சரியமான வரலாறு. அதை அப்படியே வச்சுட்டு இந்த பக்கம் கொஞ்சம் இருக்கு. அவர்களுக்கு அல்லாஹ் இன்னொரு காலத்தை கொடுக்கிறோம். என்னை பொறுத்தல்ல இந்த அளவு பணத்தை உலகம் இவ்வளவு வேகமா கண்டே இருக்காது. என்னை பொறுத்தல ஆக வறுமையானவர்களும் சஹாபாக்கள், உலகத்தில் நெஜ பணக்காரர்களும் சஹாபாக்கள். ஏன் ரசூலுல்லாஹ் மௌத்தாகி 20 years ஆக. நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், ஜஸ்ட் ஒரு 20 வருஷத்துக்கு உங்களை என்ன செய்யலாம்? எத்தனை ஏக்கர் வாங்கி போடுவீங்க? எத்தனை பில்டிங் கட்டுவீங்க? என்னெல்லாம் பண்ணுவீங்க? அஹ்ஸாப்ல கல்ல கெட்டிட்டு சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் ஷாமுடைய செங்கலை கோட்டை தெரியுது, பைத்துல் அபியல் பாரசீகத்துடைய வெள்ள மாளிகை அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு கொடுக்குறான், அவருடைய கருவூலத்தை கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தாகி அபூபக்கர் 2 வருஷம் ஆட்சி செஞ்சு உமர் பின் கத்தாப் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. ஜஸ்ட் 20 years என்றா திரும்பி பார்த்தா நம்ம எதையுமே சாதிச்சிருக்க மாட்டோம். பெருசா பேசிருப்போம், அது இதன் ஒன்றும் சாதிச்சிருக்க மாட்டோம். என்ன ரோட கட்டிருப்போம், ஒரு வாகனத்தை வாங்கிருப்போம். தட்ஸ் ஆல். மதீனா என்பது மெப்ல எடுத்து போய் கையில் ஒரு பேனா எடுத்துட்டு டாக்டர் வைங்க போய் மேப்ல. உங்களுக்கு மதீனா தெரியாது. ரசூலுல்லாஹ் வர முன்னாடி எத்ரிப், அந்த ஊரு பேர் மாறிச்சு, மதீனத்து நபி, நபியுடைய ஊர் அங்கு மாறிச்சு. அது மதீனாவா மாறி முழு வேர்ல்டுக்கு மதீனா கேபிட்டலா, முழு வேர்ல்டுக்கு ஒரு பகுதி வேர்ல்டுக்கே தெரிஞ்சிச்சு மதீனா. நம்ம நாட்டு
நாட்டில் உள்ளவங்க மதீனாக்கு போனது இந்த நாட்டு வரலாறு சொல்லுது. இஸ்லாமிய நாட்டு வரலாறு. ஸ்ரீலங்காவில் இருக்குது லேக்கன ஆரக்ஷண டிபார்ட்மெண்ட், ஆவண காப்பகம் ஒன்று இருக்குது. இதுல அவங்க பாதுகாத்தே வைப்பாங்க. எல்லா ஆவணங்களும் பழங்காலத்து ஆவணங்கள் எல்லாமே பாதுகாத்து வைப்பாங்க. எனக்கு ஞாபகம் இல்ல, ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி படிச்சது. அத்தனை கூடுக்கு பாகம் மன்னன் நினைக்கிறேன், அத்தனை கூடுக்கு பாகம் நினைக்கிறேன். யாராவது தெரிஞ்சிருந்தா திருத்துக்கு. அதாவது ரசூலுல்லாஹ் வந்ததை கேள்விப்பட்டு ஸ்ரீலங்கா, இது நாங்க எழுதி வச்சது இல்லை, இந்த நாட்டுடைய ஆவணம் எழுதி வைத்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்ரீலங்காவில் இருந்து அனுப்புறாங்க ரசூலுல்லாஹ் பார்க்க. எங்க இஸ்லாம் போச்சு நினைக்கிறீங்க? இஸ்லாம் எப்படி போச்சு தெரியுமா? ரசூலுல்லாஹ் தைரியத்தை பாருங்க. மதீனாவுல வந்து ஈச்சப்ப இந்த அளவுக்கு கல்ல கட்டிட்டு உட்கார்ந்து எழுதினாங்க அந்த லெட்டர். இன்றைக்கு மியூசியத்துல நீங்க உங்களுக்கு டைரக்ட் காப்பியை பார்க்கலாம் ஆன்லைன்ல. மியூசியத்துல ரசூலுல்லாஹ்வுடைய டைரக்ட் லெட்டர் ரசூலுல்லாஹ் எழுதல, ஆள் வச்சு எழுதின லெட்டர். அப்ப திஹ்யான் ஒரு சஹாபியோட கையில கொடுத்து அனுப்பினது. ஹிர்கல் மன்னன் ஹிர்கலுக்கு எழுதுறார் ரசூலுல்லாஹ். ஹிர்கல் என்ற பேர் எழுதி எழுதுறார். எழுதி போட்டு சொல்றாரு, கட்டுப்படுங்க, கட்டுப்படுங்க, அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு சமாதானம் உண்டு என்றார். சும்மா வச்சு பாருங்க. ஜோ பைடனுக்கு அப்படி ஒரு லெட்டர் எழுதுமா? ஜோ பைடனுக்கு ஒரு லெட்டர் எழுதலாமா? மதீனாவுல இருந்துட்டு ரசூலுல்லாஹ் எழுதுறாங்க ரோம பேரரசு மன்னனுக்கு. ரோம பேரரசு என்ற இத்தாலிய தலைநகரமாக கொண்டு நிறைய நாடுகள். எலிசபெத் குயின் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்களே? இன்றைக்கு கேபிட்டல் ஆஃப் எக்கானமி உலகத்திலே அமெரிக்கா பொருளாதாரத்தில் முன்ன வந்தாலும் லண்டனை பொறுத்தளவுல அதுதான் வர்த்தக தலைநகரம். ஏன் வர்த்தக தலைநகரம்? ஏப்பா இந்தியாவின் கையில, பங்களாதேஷ் அவன் கையில, பாகிஸ்தான் கையில, ஸ்ரீலங்காவின் கையில, எத்தனை நாடுகள் அவங்க கையில. எல்லா நாடுகளிலிருந்து எடுக்க வேண்டியதை எடுத்துட்டு உங்களுக்கு விடுதலை தர்றேன்னு எல்லாரும் கொடுத்து போட்டாங்க விடுதலை. அவங்களும் ஸ்ரீலங்காவில் பெரிய டைமண்ட் அங்க இருக்கு பக்கிங்ஹாம் பேலஸ்ல. அப்படி என்றால் கேபிட்டல் ஆஃப் எக்கானமி. அதனாலதான் அவங்க சொல்றாங்க அந்த அளவுக்கு பொருளாதாரம் இருக்கு. சோ இது பிரிட்டிஷ் உங்களுக்கு தெரிஞ்ச காலம். ஆனால் அல்லாஹ்வுடைய ரோம பேரரசு, அதுல மன்னருக்கு அவற்றை நாடுகளுக்கு எல்லாம் அவர் வச்சிருக்கிறது சின்ன சின்ன குட்டி அரசர் சொல்லுவோம். சின்ன அரசர், சின்ன அரசர்கள் வேற. இருக்கல் வந்துட்டாருன்னா அவ்வளவு அரசர்கள் வருவாங்க. எங்களுக்கு அரசர் தான் தெரியும். ஒரு அரசரை கீழே 3 அரசரை கண்டிருக்க மாட்டோம். எல்லாம் கிங்மார்கள். அந்த இருக்கலுக்கே கொண்டு போய் கொடுக்கிற அளவுக்கு அந்த லெட்டர் இன்றைக்கும் பாதுகாப்பு நிற்கிறது என்று சொன்னால் அந்த தைரியம் இஸ்லாம் வளரப்போகிறது என்று இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதெல்லாம் நீங்க படிப்பீங்க. அதை சொல்ல போனால் நீண்ட செய்திகள், அந்த செய்திகளை சொல்வதற்குரிய நேரம் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதோடு நான் முடித்துக் கொள்கிறேன். என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க போறாங்க. அதை சொன்னாங்க, நீங்க வெள்ள மாளிகையை பிடிப்பீங்க பைத்துல் நபி. நிஜமா சஹாபாக்கள் தன் கண்ணால் அதை பார்த்தாங்க. உருமுஸ் மன்னருடைய கிரீடத்தை கொண்டாந்து அதில் உள்ள வைரங்களும் வெள்ளியும் அதில் உள்ள தங்கமும் மாணிக்கத்தை முதல் தடவை சஹாபாக்கள் பார்க்கிறார்கள். ஒயிட் பேலஸ், பைத்துல் அபியல், பாரசீகத்துடைய ஈரான்ல உள்ள வெள்ளை மாளிகை. ஈரான் தான் தலைநகரம், பாரசீகத்துடைய தலைநகரம். ரொம்ப நிறைய நாடுகள் பாரசீகத்திற்கு. ரெண்டும் பவர், ரோமும் பவர், பாரசீகமும் பவர். அப்ப அந்த ரெண்டுகளின் பாரசீகத்துடைய தலை புட்டிச்சு பைத்துல் அபியல அவ்வளவு தங்கம் வெள்ளி. வரலாறு பரப்பி பார்க்கிறோம். மதீனாக்கு ஒட்டகம் தொடர்ந்து போகுது. என்னப்பா ஒட்டகம்? சொத்து. என்ன சொத்து? பாரசீக முஸ்லிம்கள் குடித்து விட்டார்கள். பாரசீக சொத்து போகுது. நீங்க நினைச்சிருப்பீங்க இப்ப மதீனா மிகவும் பணக்காரர். எஸ், இன்றைக்கு ஒரு 25 இயர்ஸ்க்கு முன்னாடி மதீனா பேரே இல்ல, அதுல பேர் வேற. இப்ப மதீனத்து நபி, மதீனா முனவ்வரா இப்ப கேபிட்டல் ஆகுது. ஜஸீரத்துல் அரபுக்கா நோ, ஜஸீரத்துல் அரபை தாண்டி போகுது. எங்கெங்கயோ போகுது. மதீனா எங்கேயோ போகுது. ரசூலுல்லாஹ் வந்து வாழ்ந்து மௌத்தான இடம் துனியாவில் எங்கேயோ போகுது. வேர்ல்ட் மேப்ல இஸ்லாம் 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 என்று நீங்க கலர் பண்ணிருக்கீங்க, அது எங்கேயோ போகுது. ஜஸ்ட் சிங்கிள் டொட்டை வச்சு மதீனாவை காணாத மதீனா இப்ப வேர்ல்ட் ஸ்ப்ரெட் ஆன இஸ்லாம். என்னாச்சு? அவ்வளவு பணமும் வந்துச்சு மதீனாவுக்கு. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி. அவரை பற்றி சொல்லுகிற நேரம் அவருடைய கீழாடைகள் 8 ஞாபகம் சரியாக 8 ஒட்டுகள் போடப்பட்டிருந்தது. யார் இவர்? அமீர் முஃமினீன். நன்றாக புரிந்து பெருமுகர்கள் வர்றாங்க அமீர் முஃமினீன் சந்திக்கிறதுக்கு. எங்கப்பா கைகளுடைய நேரம், சின்ன பிள்ளைகள் ஆடிட்டு இருக்கு. தேர்ந்தாங்க, எங்க பேலஸ், எங்க பேலஸ், கிஸ்ரா கைசருடைய பேலஸ்களை கண்டவர்களுக்கு எங்க பேலஸ். அந்த பிள்ளைகள் சொல்லுது, இது இந்த நேரம், இது தூங்குற நேரம். அவர் அதான் அங்க மரத்துக்கடியில நிற்பார். பாருங்க, போய் பார்க்கிறார்கள், ஆச்சரியப்படுறாங்க. ஒரு மரத்துக்கடியில மா மன்னர் சாதாரணமா தூங்குறார். அவர் மரத்துக்கடியில் அவருக்கு தூக்கம் போயிருக்கு. நீங்க நினைக்கிறீங்களா மகாத்மா காந்தி இந்தியாவுல காந்தி பரம்பரை நீங்க நினைச்சாதீங்க. பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஒன்று வாரண்டா அது பெரிய ஃபேமிலியா இருக்கு. சாதாரண நம்ம நாட்டுல ஒரு டைம்ல சந்திரிகா இங்க இருக்கிறாங்கன்னா அவங்க பிள்ளை லண்டன்ல படிச்சிருப்பாங்க. அவன் லண்டன்ல படிச்சான்.
ஒரு தடவை ஜனாதிபதி இருக்கிற நேரத்தில் அவர் பேசுறேன், நான் லண்டன்ல போய் கையில எல்லாம் தொடச்சுங்கம்மா, உமா இங்க பிரதமரா நிக்கிறாங்க, ஆனா நான் கஷ்டப்பட்டேன் அழுது பேசுவோம் ஒரு தடவை. அந்த நேரத்தில் ஜனாதிபதி நிக்கிற நேரம் அவர் லண்டன்ல, பிரேமதாசமாக அவர் லண்டன்ல. ஏனென்றா ஒரு டைம்ல லண்டன்ல படிக்கிறா பெரிய சல்லிக்கார பொலிட்டிக்கல் லீடர்ஸ் உடைய ஃபேமிலிஸ், பெரிய சல்லிக்காரம் தியாகவேந்தராக அப்படி போக மாட்டாங்க. இப்ப அது சர்வசாதாரணமாச்சு. ஒரு காலேஜ் சரி ரஷ்யாவுக்கு போய் ஆச்சு, டாக்டர் ஆகி வந்தாச்சு. இப்ப ஈஸி, அது அப்ப கஷ்டம். அந்த டைம்ல மகாத்மா காந்தி, காந்தி ஃபேமிலி பெரிய ஃபேமிலி, அவர் போய் லண்டன்ல படிச்சுட்டு வராங்க. அவர் டீச்சர்ஸ் மார்க்கிலே ஃபேமஸ். அதாவது மகாத்மா காந்தி டீச்சர்ஸ் மார்க்கில் ஒரு ஆள் லியோ டால்ஸ்டாய், வேர்ல்ட் ஃபேமஸ் எழுத்தாளர். அப்படிப்பட்ட எழுத்தாளர் அவங்க ஃபேமிலி நேரடியாக போய் காந்தியை படிக்க விடுறாங்க. காந்தி பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எல்லாம் சாதாரணமா அவங்க நிறைய புக் ரீட் பண்ணிருக்காங்க. அவங்க ஹதீஸ் கிதாப் ரீட் பண்ண மாட்டாங்க. அவங்க ரீட் பண்ணதெல்லாம் லீடர்ஸ். எப்படி ஒரு லீடர் இருப்பான், அரசியல் என்ன எல்லாத்தையும் பார்ப்பான், எல்லா புரட்சியும் படிப்பாங்க. லெனின் செஞ்ச புரட்சி வேணுமா, பிரெஞ்சு ரெவல்யூஷன் வேணுமா, ஜெர்மன்ல இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வேணுமா, ஒரே ஒரு ரெவல்யூஷனுக்கு அவர் கதிகலங்கி போட்டு. உலகத்துல நிறைய ரெவல்யூஷன்ஸ் நடந்துச்சு. மனித கல்வியில நடந்த ஒரே ரெவல்யூஷன் மதீனாவுல நடந்துச்சு, மக்காவுல மதீனாவுல நடந்துச்சு. இது வரைக்கும் அவங்க சிரிக்கிற இடத்தை இஸ்லாம் சொல்லி, அழ வேண்டிய நேரத்தை இஸ்லாம் சொல்லி, எப்படி நடக்கணும்னு இஸ்லாம் சொல்லி, கொடுக்கிற முறை இஸ்லாம், எல்லாம் கம்ப்ளீட் சேஞ்ச். வேர்ல்ட்ல இந்த ரெவல்யூஷன் எங்கேயுமே நடக்கல. மகாத்மா காந்தி அத்தனை ரீட் பண்ணிட்டு ஒரு தடவை அவர் சொல்லினாரு, இந்தியாவை மாற்றணும். அவர் ஃபுல் ட்ரை லண்டன்ல படிச்சுட்டு வந்து கையை போட்டு ஷூ தான் போகணும், சல்லி இல்லாம இல்ல, எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு வெறுங்காலம் நடந்துட்டு இதெல்லாம் போட மாதிரி உன கட்டிட்டு வாடகையில சாப்பிட்டுட்டு நான் முன்னாடி இருப்பான் என்ன மாதிரி நடப்பாண்டாரு. இந்தியாவை அப்படி ஒரு பொலிட்டிக்கல் லீடர் காணவே இல்லை. ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கு தான் இருக்குது. அப்படி செஞ்சுட்டு செருப்பு இல்லாம நடந்துட்டு, அதனால இந்தியர்கள் அவருக்கு ஒரு பேர் வச்சாங்க, இந்தியாவுடைய தேசிய தந்தை. இந்தியாவுடைய தேசிய தந்தையான மகாத்மா காந்தி ஒரு இடத்துல சொன்னாரு, இங்க உமர் வரணும் என்றார். அவர் படிச்ச படிப்புல அவர் கடைசி ஆன்சரை கண்டது உமர் பின் கத்தாப் அமீருல் முஃமினீன் அவங்க. இங்க வரணும், இது ரசூலுல்லாஹ் உருவாக்கின பொலிட்டிக்கல் லீடர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் என்ன சொல்லுவாருண்டா, அவ்வளவு சொத்தை அவங்க கையில கொடுக்கிற நேரம் அவங்க இந்த பக்கம் திரும்பிட்டாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை புரிந்து கொள்வதற்கு சொல்கிறேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு கவர்னர் ஆயிட்டாங்க. ஆட்சி வந்த உடனே சஹாபாக்களுக்கு தான் கவர்னர்ஷிப். நீங்க அந்த ஊரு, நீங்க அந்த ஊரு, நீங்க அந்த ஊரு, அந்த ஏரியாவில் அவர் தான் பகதாதுல இவர் இது அது. அவரை பார்த்து ஒருவர் சொல்கிறார், அவரை பார்த்து ஒரு வரலாறுல வருகிறது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு வர்றாங்க அமீர். இப்ப அந்த ஏரியால அமீர் வருகிறார், அமீர் வருகிறார், எல்லாரும் செய்யறாங்க. அப்படி நான் அவரை பார்க்கவே இல்லை. சண்டையில் வந்தார், சாதாரணமா பேசினார், சிரித்தார். அவருக்கு அவர் அமீர் என்பதே மறந்து விட்டது என்கிறார். வரலாறு அதிசயமான பக்கங்கள் இவைகள் எல்லாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ஷாமை, அதாவது உமர் பின் கத்தாபுடைய ஆட்சியிலே ஷாம் பிடிக்கப்படுகிறது, சிரியா பிடிக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ் எங்கள் ஷாம் தான் துஆ கேட்டாங்க. எங்க ஷாம் வந்தாங்க, ஷாமை பத்தி தனியாக பேசணும். அது தனியாக ரசூலுல்லாஹ் உணர்வு வைத்தது. எங்க ஷாம் மஸ்ஜிதுல் அக்ஸா. அந்த ஷாம் பிடிக்கப்பட்ட உடனே நான் சொன்னேன், பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அவர்கள் அஸான் சொல்வதை விட்டு விட்டால் என்னால் சொல்ல முடியாது என்று. அன்றைக்கு எல்லோரும் சந்தோஷத்தை கொண்டாடுகிற நாள். ஷாமுக்குள் சிரியாவுக்குள் நுழைகிறார். அமீருல் முஃமினீன் அவங்க கூப்பிடுறாங்க, உமர் பின் கத்தாப் வாங்க, நாங்க சிரியாவை பிடிச்சிட்டோம் மாட்டாங்க, நாங்க சிரியாவை கேப்சர் பண்ணிட்டோம். அமீருல் முஃமினீன் அவர்கள் இப்ப மதீனாவில் இருந்து வர்றாங்க. ஷாம், சிரியா எங்களுடைய புனித பூமி அங்க கைப்பற்றப்பட்டிருக்கு. திரும்பவும் இஸ்லாம் நபிமார்கள் வந்த பூமி, நபிமார்கள் மிதித்த மண்ணு, வழக்கத்து செய்யப்பட்ட மண்ணு. ரசூலுல்லாஹ் மிஅராஜ் போவதற்கு இந்த உலகத்துல பைத்துல் ஹரம், மஸ்ஜிதுல் ஹரம்ல இருந்து அக்ஸாவுக்கு நேரடியா மேலண்டா அந்த இடத்தை பிடிச்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ் தஹல்துல் மஸ்ஜித், நான் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள் நுழைந்தேன் என்றாங்க. அந்த மஸ்ஜிதுக்குள் நான் நுழைந்தேன். அங்க நபிமார்களுடைய கதைகள் வருகிறது. நிறைய செய்திகள் நீங்கள் போய் பார்க்கலாம். புகாரில் இருக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் பிடிச்ச சந்தோஷம் எல்லாரும் வந்துட்டாங்க. அன்றைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு பிலால் இப்னு ரபாஹ் சந்தோஷமாக இருந்த ஒரு நாள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்றைக்கு அவர் சொல்லிவிட்டார், நான் அஸான் சொல்ல போகிறேன். இதுவரைக்கும் அஸான் சொல்லாதவர் நான் அஸான் சொல்ல போகிறேன் என்று சொல்லிவிட்டார். அவர் இப்பொழுது அஸான் சொல்லுகிறார். சாதாரண ஒரு நாட்டை பிடித்தால் நமக்கு என்ன வரும்? கொண்டாடுவோம். இன்னைக்கு பாட்டி, இன்னைக்கு பாட்டி, இன்னைக்கு ஜொலியா இருப்போம். ஏன்னா உங்களுக்கு குடிக்க தெரியாதா? குடி என்றால் என்ன என்பதை இந்த உலகத்தில் குடிக்கிறவர்களுக்கு பாடம் நடத்துவார்கள். குடியால் வாழ்க்கை, விபச்சாரம் என்ற என்னென்று சொல்லிக் கொடுப்பார்கள். அவருடைய இன்பங்கள் எல்லாம் அவர்களுக்கு தெரியும். இந்த உலகத்தில் இவர்கள் சொல்ற இன்பத்தை தாண்டி அவர்கள் இன்பங்கள் கண்டார்கள். ஆனால் அதெல்லாம் தாண்டினார்கள். ஏனென்றால் அல்லாஹ் அவருடைய ஈமானை கல்விக்கு அலாக்கினான். அவர்களுடைய அந்த பாவங்களை வெறுக்க செய்தார்கள். இப்ப பிலால் ரலியல்லாஹு அவர்கள் அஸான் சொல்றாங்க. அந்த அஸான்ல என்ன நடந்துச்சு நினைக்கிறீங்க? அமீருல் முஃமினீன் அவங்க அழ ஆரம்பிக்கிறார். ஒட்டுமொத்த பேரும் அழுகிறாங்க. சிரியாவை பிடிச்சது அவங்களுக்கு மறந்துட்டு. சுப்ஹானல்லாஹ், ஒரு ஊட கட்டினா உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் வரும்.
அந்த ஊரை குடி போறங்க எவ்வளவு சந்தோஷம் வரும். புனித மண்ணை பிடித்திருக்கிறோம், தீனுடைய இஸ்லாத்தை கொடுக்கிறோம், லா இலாஹ இல்லல்லாஹை கொண்டு போய் சேர்க்கிறோம். இதை விட என்ன சந்தோஷம்? பிலால் இப்னு ரபாஹுடைய அஸானுக்கு எல்லோரும் ஏன் அழுகிறார்கள்? அஸ்ஹாபுன் நபி ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் அழுகிறார்கள். ஏன் அழுகிறார்கள் தெரியுமா? இந்த குரல் அல்லாஹ் அக்பர் என்று சொல்கிற நேரம் பெருமானார் பள்ளிக்குள் நுழைந்து அவர்கள் சஃபை சீர் செய்து தொழுவிக்க அந்த காட்சி அவங்க கண்ணு முன்னாடி வந்துச்சு. இந்த துனியாவே அவங்க காலில் கொட்டினாலும் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்ந்த வாழ்க்கை, அவரோடு கடந்த நிமிடங்கள் அவர்களால் மறக்க முடியாமல் இருந்தது. அது கல்விக்கு மிக வேதனையாக இருந்தது. நான் வல்லாஹி பண்ணி சொல்கிறேன், நீங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மரண செய்தி நாங்கள் எத்தனையோ மாற்றி படித்துக் கொண்டே போகிறேன். புத்தகங்கள் கண்ணீரால் நடைகளை தவிர அதை கடந்த ஒரு முஸ்லிமுக்கு போக முடியாது. அவ்வளவு கஷ்டம். 10 வருஷத்துக்கு முன்னாடி குடும்பத்தோட மூத்தாரி பறிப்ப ஃபீலிங் இல்லை எங்களுக்கு. அவர் மூத்தாகி 10 இயர்ஸ் 1400 இயர்ஸ் மூத்தாகி இன்றைக்கு மூத்துமாறு ஒரு ஃபீலிங் அல்லாஹ் வச்சிருக்கிறார். நம்பி உங்க புகழை நாங்க மேலேற்றுவோம். நான் எதை சொல்ல வரேன்டா, அவ்வளவும் வந்தாலும் அவங்க கல்வில பழசம் மறக்கல. ரசூலுல்லாஹ் பள்ளிக்கு வந்து எங்களை சப்புல நிப்பாட்டுற அந்த காட்சி, பிலாலுடைய அஸானுடைய ஓசையோட ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சத்தம், இதெல்லாம் அவர்களை தேம்பி 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 அளவைத்து விட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் அதாவது கல்வில ஏற்படுற மாற்றம். சொத்தா ரப்பான்னு கேட்டீங்கன்னா, ரப்புன்னு நீங்க என்னைக்கு தீர்மானிக்கிறீங்களோ அன்றைக்கு நீங்க நன்றி செலுத்துறீங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு வர்றாங்க. அது கடுமையான ஒரு காலம், கடுமையான பஞ்சம். ரசூலுல்லாஹ் கையில பணமே இல்லை. 29 நாட்கள் ரசூலுல்லாஹ் தன் மனைவிமார்களோட பிரிஞ்சு. ஏன் பிரிகிறாங்க? மனைவிமார்கள் கொஞ்சம் பொருளாதாரத்தை கேட்கிறாங்க. அவங்க கேட்கிறாங்க, யார சொல்லலாம் போதாது, வாழ கஷ்டம். அல்லாஹ் சொல்லிட்டான் நிஜமா. அவங்க நிறைய சாப்பிட்டு கேட்கல. ஆயிஷா நாங்க சொல்லுவாங்க, நான் மெல்லிந்து இருக்கணும். ஒரு தடவை ஆயிஷா நாங்க அழுகுறாங்க. ரசூலுடைய மூத்துக்கு மிச்ச காலத்துக்கு பிறகு சாப்பாடு வைக்கப்பட்டிருக்கு. இந்த எந்த சாப்பாடையும் ரசூலுல்லாஹ் சாப்பிட்டதே இல்லைன்னு அவர்கள் அழ ஆரம்பிக்கிறாங்க. பெருமானார் காணாத சாப்பாடை நான் காண்றேனே அழுகிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் புரிந்து கொள்வதற்கு சொல்கிறேன். 29 நாட்கள் மனைமார். அல்லாஹ் சொல்றான், இவங்களுக்கு நபியே நீங்க கொடுக்கறது இவ்வளவுதான், இதுக்கு மேல ஏழாது தலாக் பண்ண. அவங்களோட பிரிஞ்சிருங்க நபி. அல்லாஹ் சொல்றான். ரசூலுல்லாஹ் எவ்வளவு நல்லவர் என்று பார்க்கிறதுக்கு மிக பெரும் ஆதாரம். ரசூலுல்லாஹ் திருமணம் முடிச்ச ஒரு மனைவி ரசூலுல்லாஹ்வுக்கு புகழ். உலகத்துல நீங்க உங்க வைஃபுக்கு 3 கிழமை சாப்பாடு கொடுக்காம இருந்தீங்கன்னா சொல்லுவாங்களே, இந்த கல்யாணம் முடிக்க முன்னாடி நூய் பத்து கம்கோட அத்தரங்க, அதாவது உப்பையும் சோறையாவது அந்த பாட்டு பிடிப்பாங்க, உப்பையும் சோறையும் திண்டாவது விற்போடு கொடுமை. அதுக்கு பிறகுதான் மற்ற உணர்வுகள் எல்லாம் வரும். பசியுடைய கொடுமை அது வந்துட்டா மற்ற எவனுக்கு எந்த மரியாதை இருக்காது. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் முழுக்க தன் வயிறை பட்டினி போட்டவர். அவர்கள் ரசூலுல்லாஹ்வை விடவே இல்லை. இதுக்கு மேலே பட்டினியா? உங்க வீட்டு பெண்களை நீங்க பட்டியல வச்சா நீங்க பட்டியல இருந்தா உங்களுக்கு அது தெரியும். இது நீங்க சைக்காலஜி டீப்பா போய் பார்த்துட்டா தெரியும். அவங்க யாருமே விடல. ஆனா அன்றைக்கு ரசூலுல்லாஹ் சந்திக்க வர்றாங்க. உமர் பின் கத்தாப் எதுக்கு வர்றாங்க? கடுமையான பஞ்சம். அவங்க மகள் அஃஸா ரலியல்லாஹு அன்ஹா நிக்கிறாங்க, திருமணம் முடிச்சு கொடுத்திருக்காங்க உம்மஹாத்தும். அதனால அதை பேச வர்றாங்களா? எதையோ பேச வர்றாங்க. வந்தவன் உட்கார்றார். பெருமானார் சாஞ்சி நிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மேல ஆடை இல்லை, கீழே ஒரு வேஷ்டி மாதிரி ஒன்று போட்டிருக்கிறாங்க. உமர் பின் கத்தாப் வந்த உடனே உட்கார்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மேல எழும்புறாங்க. எழும்பினா கீழே ஆடையை சரி செய்து கொள்றாங்க. சரி செஞ்சு உட்கார்றாங்க. மேல எந்த ஆடையும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய மேல பார்க்கிறாங்க. பார்த்த உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே வீட்டுல கண்ணை கொண்டு போயிட்டு தேம்பி தேம்பி அழுகிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுவாங்கதான் நீங்க யோசிப்பீங்க. அப்படி கடுமையான நின்றவர். அவரை எவ்வளவு ரசூலுல்லாஹ் நேசிச்சிருந்தார், அவர் ரசூலுல்லாஹ் எவ்வளவு நேசிச்சிருந்தா நடக்கும். அழுகிறாங்க. ரசூலுல்லாஹ் எழுப்பி திடீரென்று, கத்தாப்புடைய மகனே ஏன் அழுகுறீங்க? அழாதீங்கன்றாங்க. அழாதீங்க, ஏன் அழுகுறீங்க? என்ன பேச வந்தீங்களோ அதை மறந்துட்டார். அவர் தேம்பி தேம்பி அழுகிறார். அவர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் கிஸ்ரா கைசர் இவங்களோட பலசீல் எல்லாம் என்னங்க போவாங்க ஷாம், அவங்க அவங்கள சூழ்ந்து அதாவது ஃபுட்ஸ் வச்சிருக்கிறாங்க, நிறைய ஐட்டங்கள் வச்சிருக்கிறாங்க. அந்த மன்னர்கள் என்ன வாழ்க்கை வாழ்றாங்க. யார சொல்லலாம், நீங்க இங்க நபி யார சொல்லலாம், நிஜமா மதீனாவுடைய தலைவர். உங்களை இந்த நிலைமையில பார்க்க என்னால முடியாது. யார சொல்லி மன இடம் கொடுக்குறீங்க. இந்த ரசூலுல்லாஹ்வுடைய மேனி செவந்தது அப்படியே அச்சு நிக்குது. ஈச்சமர கைதால செய்யப்பட்ட அந்த சைடுல அப்படி படுத்தது அப்படியே நிக்குது. நின்றால் அந்த பக்கத்துல கண்ண கொண்டு போன ஒரு சின்ன பை கோதுமை கொஞ்சம் இருக்குது. வீடு முழுக்க காலியா இருக்குது. ஒண்ணுமே இல்ல ரசூலுல்லாஹ் வீட்டுல. அவங்க நாட்டு ஜனாதிபதி அவர் கேட்கிறார். பக்கத்து ஜனாதிபதி ரோம பேரரசு ஜனாதிபதி பாரசீக மதம் கிஸ்ரா கைசர். அவங்க 2 பேரையும் காட்டி அவங்க உட்கார்ந்து அவங்கள சூழ்ந்து சாப்பாடுகளும் உணவு தட்டுகளும் அந்த ஃபுட்ஸ்களும் எல்லாமே இருக்குது. யார சொல்லலாம், நீங்க ஏன் யார சொல்ல இப்படி வாழ்றீங்கன்னு கேட்கறது. யார்
நான் சொல்ற அமீருல் முஃமினீன் உமர் பின் கத்தாப், அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு உலகத்திலே ஒரு மிக அற்புதமான ஆட்சி செய்தவர். அவர் ரசூலுல்லாஹ்ட்ட பாடம் பட்டுக் கொள்கிற இடம் இது. அவர் கேட்கிறது என்ன தெரியுமா? உங்களுக்கு என்ன வேணும்? அவர்கள் சாப்பிடாம ரசூலுல்லாஹ்வை அழகு பார்ப்பார்கள், பெரும்பாலும் கத்தனையும் கொடுப்பார்கள். ரசூலுல்லாஹ் என்ன கேள்வி கேட்டாங்க தெரியுமா? உமர் என்ன கேட்டாங்க? நீங்க புரிந்து கொள்ள மாட்டீங்களான்னு கேட்டாங்க. ஏது நீங்க புரிந்து கொள்ள மாட்டீங்களா? அல்லாஹ் எங்களுக்கு ஆகிராவை தந்து அவர்களுக்கு துனியாவை கொடுத்திருக்கிறார், நீங்க ஆகிராவை புரிந்து கொள்ள மாட்டீங்களா? நான் யாரும் சொல்லலாம், நான் புரிந்து கொள்வேன் என்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சரி உமர் எனக்கு ஒரு பஞ்சரி மெத்தையை போட்டுட்டு போங்க சொல்லுங்க சஹாபாக்களுக்கு எல்லாம் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நன்றி செலுத்துதலை எப்படி செலுத்தினார்கள்? வாழ்க்கையில் அவ்வளவு பிரச்சனை வருகிற நேரம் ரப்பை புரிந்தவர்கள் பிரச்சனைக்காக அல்லாஹ்வை ஏசவில்லை, இன்னும் நெருங்கினார்கள். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் என்னை உங்களை நெருக்க வேண்டும் அப்படி. ஏனென்றால் அடிக்கொரு முறை ஞாபகப்படுத்துங்கள், இந்த வாழ்க்கை எந்த நாளும் இப்படி நிற்காது. இன்றைக்கு நாம் பள்ளியில இருந்து பேசுறோம், வல்லாஹி இன்னும் கொஞ்ச நாளில் நாம் பூமி அடியில் போய்விடுவோம் கபரிலே. இதுக்கு இன்னொரு ஜெனரேஷன் வந்து பள்ளிக்கு மேல் பேசுவார்கள். 1950 இருந்தவர்கள், 1910 இருந்தவர்கள் இன்றைக்கு ஒருவர் கூட பள்ளியிலே இல்லை, அவர்கள் கபர்களை. எங்களுக்கும் அப்படி ஒரு காலம் வரும் அல்லாஹ் இல்லையா? அதுக்கு முன்னாடி எங்க ரப்பு எங்களுக்கு தந்திருக்கிற நிஅமத்துகளை எண்ணுகிற இரவுகளாக பகல்களாக அவனுக்கு ஷுக்ர் செய்கிற கல்பால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லக்கூடிய பகல்களாக இரவுகளாக இவைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். எங்களை தூக்கிக் கொண்டு போவார்களை கபர்களை வைப்பதற்கு அதுவரைக்கும் நாம் தாமதப்படுத்தினால் நாம் தோத்து விட்டோம் என்று அர்த்தம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரமலான் ஒரு அருமையான ஒரு காலம். சுப்ஹானல்லாஹ், இஸா ஜாஅ ரமலான், ரமலான் வந்து விட்டால் ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னah வ குல்லிகத் வலஅல்லக்கும் தஷ்குரூன். அல்லாஹ்வுக்கு நீங்கள் தக்பீர் சொல்ல வேண்டும் என்பதற்கு, அவனை பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்கும், நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்கும் இத்தாவை நீங்கள் பூர்த்தி செய்வது. எந்த இத்தா? 1 2 3 4. அல்லாஹ் ஜன்னாவுடைய வாசலை திறந்து கூப்பிடுறான், வாங்கப்பா ஜன்னாக்கு வாங்கப்பா. அந்த உணர்வோட நின்றோமா? இந்த உணர்வுகள் வரணும் என்றால் நம்ம அல்லாஹ்வுக்கு நெருங்கணும், அல்லாஹ் புரியணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்றி செலுத்துங்கள் என்று சொல்வது என்ன என்ற பாடத்தை புரிந்து, சின்ன சின்ன விஷயங்கள் அல்ல, அல்லாஹ் செய்கிற அத்தனையுமே பெரிய விஷயங்கள் தான். நீங்க போய் இன்றைக்கு உட்கார்ந்தா உங்க சாப்பாடே மிக பெரும் அற்புதம், நீங்க எடுக்கிற மூச்சு மிக பெரும் அற்புதம். இவையெல்லாம் உணர்ந்து பார்த்து ரப்புக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக மாறுவோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்னுடைய பாவத்தை உங்களுடைய பாவத்தை மன்னிப்பானாக, என் பேச்சுள்ள பிள்ளைகளை மன்னித்தல் புரிவானாக.